அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1282வது நிகழ்ச்சி. முதல் முறையா ஒரு டெக்னிக்கல் கிளாஸ். இன்னைக்கு டெக்னிக்கல் செஷன், அட்வான்ஸ் எக்ஸல். எக்ஸல் யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது, பட் பல விஷயங்கள் நாம எக்ஸலா இருக்கோம். இன்னைக்கு மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் வித் ஏ, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் சொல்லி கொடுக்குறாரு. அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே பல எக்ஸல் ஷீட்லாம் அனுப்பியிருக்காரு எனக்கு. அதாவது நீங்க வெண்பாலாம் கஷ்டப்பட்டு எழுத வேண்டாம், சுலபமா வார்த்தைகளை கொடுத்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனா இருந்தாலும் நாங்க அதெல்லாம் தொட்டு கூட பாக்குறதே கிடையாது. எதை சொல்லியிருக்காருன்றதோட சரி. ஏன்னா அதுகிட்ட போனோம்னா அப்புறம் நம்ம மேல வேலை செய்யாதுன்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸல்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் கத்துக்கலாம், அட்வான்ஸா என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள சொல்லி வந்திருக்காரு. முதல்ல பேசிக்ஸ் எக்ஸல்ஸ் தெரியுமா எல்லாருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு ஆரம்பிங்க சார். மகிழ்ச்சி. இந்த நேரம் உங்களுக்காக, நீங்க ஆரம்பிக்கலாம் சார். அதான் கிருஷ்ணமூர்த்தி சார், கேக்குதா இல்லையா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு டாபிக் சொன்ன உடனே ப்ரிப்பேர் எதுவும் பண்ணாம உடனடியா ஏதாவது செய்யலாமே அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாசத்துல மட்டும் இந்த அட்வான்ஸ்டு எக்ஸல் பத்தி மட்டும் திஸ் இஸ் த ஃபோர்த் செஷன் ஐ அம் டூயிங். ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல, ஹிந்தியில, இங்கிலீஷ்ல, சௌராஷ்டிராவில, தமிழ்ல இவ்வளவு பிரபலமா என்னன்னு தெரியல. எந்திரிச்சா படுத்தா மூச்சு விடுறது கூட ஏ இல்லாம இருக்க முடியாது போட்டிருக்குது. அட்வான்ஸ்டு எக்ஸல், பவர் பிஐ, இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு. அதனால ஒரு டேட்டா அனாலிசிஸ், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றதுல எப்படியாவது ஒரு டேட்டாவை எப்படிலாம் கொண்டு வரலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நமக்கு கொஞ்சம் பவர் கூடிடுச்சு கொள்றது. இந்த 4 போட்டோன்னே சரி, 4ஓட 5 இன்னொன்னு கூட போட்டுருவோம், நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. இதுல பெரும்பாலும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எக்ஸல் அப்படின்றதுல எல்லா இடத்துலையும் போனோம்னா ஒண்ணு எக்ஸல் ஏற்கனவே தெரியும் அப்படிம்பாங்க, இல்லாட்டி எக்ஸல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பெரும்பாலான இந்த மாதிரியான மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேலைகள்ல சொல்றப்ப கூட அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எக்ஸல் அவ்வளவு யூஸ் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல தான் பெரும்பாலும் நம்ம வளர்ந்துட்டு வந்திருக்கிறோம், ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டா இருக்கிறப்ப கூட. அப்ப ஆர்டினரி லைஃப்ல நமக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், இதனால நமக்கு ஏதாவது பயன்பாடு இருக்குமா? பொதுவா நம்ம தமிழோட இருக்கிறதுனால தமிழ் தொடர்பான இது என்னென்ன செய்ய முடியும், நான் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றத வச்சுதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது கொடுக்கறது முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போறேன். புதுசா பியூரா தியரட்டிக்கலா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்குது, அதனால பயப்பட வேண்டியது இல்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. நான் பொதுவா ஜென்ரலா எல்லாருக்குமே மற்ற இடங்கள்ல சொல்றப்ப இந்த ஸ்லைடு தான் போட்டேன். எக்ஸல் தெரியுமா அப்படின்னு கேட்டா, நாங்கெல்லாம் எக்ஸலோட படுத்து குடும்பமே நடத்துறோம், போவியா ஆளு சொல்ல வந்துட்டேன், அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி வரும். அப்போ ஆர்டினரி எக்ஸல், எக்ஸல்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு டேபிளேஷன் மாதிரி, ஒரு அன்ரூல்டு ரூட்டுக்கும் நோட்டுக்கும் ஒரு ரூல்டு நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஒரு பிளைன் நோட்டு வச்சு எழுதுறதுல எம்எஸ் வேர்டு, அதே ஒரு கட்டம் போட்டு எழுதுற மாதிரியான ஒரு லெட்டர் வரும், ரூல்டு நோட்டு அதுல வச்சுக்கோமே, அதுல இருந்து எழுதுறது தான் எக்ஸல். இவ்வளவுதான் சிம்பிள், இதுக்கு மேல ஒன்றும் வேண்டியது இல்லை. அப்போ அட்வான்ஸ்டு எக்ஸல் தெரியுமா அப்படின்னு நம்ம போய் கேட்க போனா தான் அப்பதான் கொஞ்சம் மிரளுவாங்க. இது இருந்தது அட்வான்ஸ்டு எக்ஸல், எக்ஸலே நமக்கு தேவையில்லைன்னு இருக்கிறோம், இதுல என்ன அட்வான்ஸ்டு எக்ஸல் அப்படின்ற மாதிரி தான் சில பேர் யோசிப்பாங்க. சரி, அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். பெரிய எக்ஸல் சொல்ல வந்துட்டாரு ஆளு, இது எக்ஸல்ல பெரிய ஆளு, இவர் என்ன பெரிய பண்ணிட்டாரு படிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிக்க வேண்டாம். நான் எக்ஸலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கம்ப்யூட்டர்லாம் வரவே இல்லை அந்த காலத்துல. நான் படிச்சு முடிக்கிறப்ப அது கோயிலுக்கு போற மாதிரி சப்பல்லாம் கலட்டிட்டு ரொம்ப பெரிய ஏசி ரூம்ல பெரிய மெயின் ஃப்ரேம்லாம் வச்சிருப்பாங்க, அப்படித்தான் அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ல தான் இருந்தேன். ஒரு 37 வருஷம் ரிமோட் ஐலாண்ட்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த காலத்துல இருந்த எக்ஸலோட எர்லியர் வெர்ஷன், ரொம்ப பழைய வெர்ஷன், லோட்டஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லோட்டஸ் 1 2 3 தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
ஒரே ஒரு தடவை 1995ல ஒரு வருஷம் இங்க சென்னையில ஒர்க் பண்ணேன். அந்த நேரத்துல ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மட்டும் படிச்சிருக்கேன். அதுல லோட்டஸ் 1 2 3 படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதுவரைக்கும் வேலை செஞ்சது முழுக்க பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே கத்துக்கிட்டதான், ஓன்னா கத்துக்கிட்டதான். கட்டை விரல் மட்டும் பத்திரமா இருக்குது. யாரும் கட்டை விரலை கேட்கல. தூரத்துல இருந்து யார் என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி பார்த்து 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 கத்துக்கிட்டதான். லேர்னிங் வைல் டூயிங். என்ன செஞ்சேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்களும் செய்யலாம் அப்படின்னு. முதல்ல எடுத்த உடனே எக்ஸல் எப்ப தேவைப்படுது அப்படின்னா, பெரும்பாலானோர் எக்ஸல் போய் பண்றப்ப நம்ம எட்டி பார்த்தா இவங்க ஏன் இதுக்கு எக்ஸலுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரியே கேள்விதான் கேட்க தோணும். என்ன ஏன் இப்படி எக்ஸல் எடுத்து வேற செய்றீங்க அப்படின்னு கேட்டா, டேபுலர் ஃபார்ம்ல இருக்கு அப்படிமா. டேபுலர் ஃபார்ம்ல இருக்கிறது மட்டும் எக்ஸலுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது. டேபுலர் ஃபார்மோட வேற ஏதாவது ஒரு அடிஷனலா ஒரு ப்ராசஸின் வேலை செய்யணும், ஒரு சங்கதி செய்யணும். அதுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு அதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ணணும். அந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருந்தா மட்டுமே அந்த டேட்டாவை கொண்டு போய் நம்ம எக்ஸல்ல புகுத்தலாம். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேபிள் ஃபார்ம் வேணுமா, அப்போ ஆர்டினரியா ஒரு காலண்டர் ஷீட் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு டேபிள் வேணும், ஒரு கிளாஸுக்கு யாரு எத்தனை என்ன மாதிரி டைம் டேபிள் மாதிரி போடணுமா, இந்த மாதிரியான ஆர்டினரி டேட்டாஸ் இதுல ஒரே ஒரு தடவை டேபிளேஷன் போட்டு போடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு வேலையுமே இல்லை. காலையில எந்த டேப்லெட் சாப்பிடணும், மத்தியானம் என்ன டேப்லெட் சாப்பிடணும், மாலை காலை உணவுக்கு முன் உணவுக்கு பின், இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் பார்க்கணும். இதுல பெருசா ஃபில்டரிங் சார்ட்டிங் எதுவுமே வராது. டோட்டல் வராது, கவுண்ட் பண்றதுக்கு வராது, ஒண்ணுமே வராது. இவ்வளவு மொத்தம் 5 6 டேட்டாஸ் தான் வரும். இந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கிறப்போ இதை வந்து நீங்க ரொம்ப கேஷுவலா போயிட்டு எம்எஸ் வேர்ட்லயே போயிட்டு நீங்க டேபிளேஷன் போட்டலாம். இல்லாட்டி கல்யாணி அம்மா சொல்ற மாதிரி ஒரு பேப்பரும் பென்சிலும் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டா போதும், நீங்க எக்ஸலுக்கு வரவே வேண்டியதில்லை. என்னமோ தெரியல, இந்த இந்த இதுல வந்தாலும் நம்ம முத்தையா சார் ஸ்டைல்ல தான் நம்ம பேச வேண்டி வருது போல். அப்படி இதுதான் இந்த மேயத்துல தான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்றத பாத்துக்கோம். இப்ப வந்து நம்ம சாதாரணமா ஒரு வேர்ட்ல அழகா செஞ்சிட்டு இருக்கிற, ரொம்ப ஈஸியா செஞ்சிட்டு இருக்கிற வேற வேலை, ஸ்மால் லெட்டர்ல இருந்து ஒரு எப்படி கேபிட்டல் லெட்டரா மாத்துறது அப்படின்றத செய்ய போறோம். அதை செய்ய போறதுக்கு முன்னாடி அதை ஏஐயும் பக்கத்துல வச்சுக்கிறோம். ஏஐட்ட கேட்டு கேட்டு செய்வோம். இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பலர் சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் எப்படி பண்றதுன்றத நம்ம ஏஐ மூலமா கேட்போம். ஏஐ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கவனம் வச்சுக்கணும். எந்திரன் படத்துல கையில ஒரு போலீஸ்காரர் வெட்டு அப்படின்றாங்க. வெட்டுன்னா டபால்னு கத்தி எடுத்து டப்னு வெட்டிடும். டிவியை போடணும்னா டிவி எடுத்து டப்னு டிவியை போட்டுரும். இந்த இந்த 2 இன்சிடென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏஐ வந்து ஒரு மெஷின். அந்த மெஷினுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது இல்லாம மூச்சு விட முடியாது, உயிர் வாழ முடியாது, சாப்பிடுறதுக்கு தண்ணி கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காதுன்ற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முன்னாடி கம்ப்யூட்டர் இல்லாம தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், கால்குலேட்டர் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி லாகிரதம் டேபிள் வச்சு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்லைட் ரூல் வச்சு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் காலத்துல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறுமனே ஏடும் எழுத்தாணையும் வச்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் நிம்மதியத்தான் இருந்தாங்க, நம்மளும் நிம்மதியத்தான் இருக்க போறோம். அதனால எந்த கவலையும் வேண்டியதில்லை. ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்படுற நேரம் ஒரு ஒரு நாள்ல செய்யுங்க ஒரு வேலையை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து 3 நாள்ல கொடுங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க. ஆனா 1,50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. 1,50,000 ரூபாய் பணத்தை 3 நாள்ல வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா, நம்ம உட்காந்து புக்கெல்லாம் நடிச்சு நம்ம படத்தை போட்டு டிசைன் போட்டு அதெல்லாம் கதையின ஆகாது. அப்போ பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு ஏஐ டூல்ஸை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சோம்னா 3 நாள் என்ன, 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பாட்டுக்கு நமக்கு வேலை இருக்கு, நிறைய சீரியல் பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம லைவ் பார்க்க வேண்டியிருக்கு, ரீல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு அத்தியாவசியமான வேலைகள்லாம் பார்க்கலாம். நம்ம தேவைகளை நம்ம சுருக்கி வச்சுக்கிட்டு அப்போ ஷார்ட்டிங் பண்ண போறோம். ஒரு ஷார்ட்டிங்னா நமக்கு தெரியாத ஷார்ட்டிங்கா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் தானே. இந்த அசெண்டிங் டிசெண்டிங்கை தாண்டி வேற ஏதாவது ஷார்ட்டிங் பண்ண முடியுமா அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து ஒரு டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு சில இடத்துல ஒரு ஒரு பர்டிகுலர் இதுதான் போடணும் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் ஜெண்டர் அப்படின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஜெண்டர்ல நம்ம மேல், ஃபீமேல் அல்லது ட்ரை ஜெண்டர், இந்த 3 தான் போட வேண்டி இருக்கும். இந்த மாதிரியான இடத்துல வேற ஏதாவது போட்ட வில்லங்கம்லாம் வரும். எப்படிப்பட்ட வில்லங்கங்கள் வரும், இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாட்டி விடுகதை தெரிஞ்ச ஆளுங்க எப்படி எனக்கு விடுகதை தெரியும் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி எக்ஸல்ல தெரியுமா, இந்த மாதிரி இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு நீங்க பெரிய ஆளா ஆயிக்கலாம்.
இதை கத்துக்கிறதுனால ஒரு மணி நேரத்துல வந்து நீங்க நிச்சயமா கத்துக்கலாம். தெரியலையா, தெரியாம இருக்கிறதுல எப்படி நம்ம ஏஐ வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது, எப்படி கத்துக்கலாம், அதையும் நம்ம கூடவே இருந்து கத்துக்கலாம். அதுல என்னென்ன மாதிரியான டேட்டா வேலிடேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் செல்ல நம்ம ஏதோ ஒரு என்ட்ரி போட போறோம், எது வேணாலும் எடுத்துக்கும். கழுதை குதிரை போட்டாலும் சரி, நம்ம என் பேரை போட்டாலும் சரி எடுத்துக்கும். அந்த மாதிரி எனி வேல்யூ இருக்கிறதுல நம்பர் எடுத்துக்கோ, அல்லது டெசிமல் நம்பர் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் ஃபீமேல் ட்ரைஜெண்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது ஃப்ரம் திஸ் டேட் டு திஸ் டேட், இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ளார வேணும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் லென்த் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மொபைல் நம்பர் 10 டிஜிட் தான் இருக்கணும். இந்த மாதிரியான 10 டிஜிட். ஓடிபின்னா 4 ஓடிபி நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி இல்லாட்டி நான் கொடுக்குற லிஸ்ட்ல இருந்து வரணும், அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்றது அதையும் இப்போ பார்க்க போறோம். அல்லது லுக்அப் அப்படின்றது ஒரு பெரிய டேபிளேஷன் போட்டு ஒரு சைட்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு அடுத்த சைடுக்கு கொண்டு போறோம். இதை வச்சுக்கிட்டு நான் ஹிந்தியில விளையாட்டுலாம் பண்ணேன். ஹிந்தியே தெரியாம பெரும்பாலான தமிழகத்துல இருந்து வர்றவங்களுக்கு பெரும்பாலும் ஹிந்தி தெரியாது. ஏன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு இந்த மாதிரி அந்தமான்ல வேலை கிடைச்சது. அந்தமான்ல போனா அந்தமான் வந்து அது ஹிந்தி ஜோன்ல ஏ ஜோன் அப்படின்னு வச்சிருக்காங்க. கஷேத்ரா அப்படின்றாங்க. ஹிந்தியில தான் படிக்கணும், ஹிந்தியில தான் மூச்சு விடணுன்றாங்க. ஐயோ இது எப்படி பண்றது, நம்மளால முடியலையே, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறோம், நமக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க ஹிந்தியில தான் வேலை செய்யணும். அப்போ ஒரு பெரிய டேபிள் போட்டு அதுல இங்கிலீஷ்ல எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு டேபிள்ல அடுத்தது ஹிந்தியில போட்டு நான் இங்கிலீஷ்ல வேலை செய்ய செய்ய அது ஹிந்தியில எடுத்து எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படி சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தேன். 1 or 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தா ஒரு 57 டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு இதுல ஆரம்பத்துல 57வது இடத்துல இருந்த நான் வேலை செஞ்ச அந்த துறை ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷன்ல டாப்ல வந்துடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் தொழில்நுட்பம் தான். ஒரு மனுஷன் மேல இருந்து வந்துட்டார், டெல்லியில இருந்து வந்து பார்த்து என்ன மேஜிக் பண்றீங்க அப்படின்னு. கடைசியில ஒரு திட்டு தான் திட்டினாரு, இவ்வளவு தொழில்நுட்பத்துல வேலை செய்றீங்களே, ஹிந்தி மட்டும் ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. இல்ல இல்ல இது வந்து நான் படிச்சிருவேன், மத்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமம் தான், அடுத்த தலைமுறை வேணாலும் படிக்க, நீங்க விட்டுருங்க, ஆனா உங்களுக்கு தேவை அவுட்புட் எப்படி வருது அதை மட்டும் பாருங்க அப்படின்னா. இன்புட் இங்கிலீஷ்ல போடும், ஆனா வெளியில வர்றது வந்து ஹிந்தியில வரும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் செய்வோம், ஆனா அவுட்புட் மட்டும் இந்த மாதிரி வந்து சேரும். இந்த மாதிரி ரவுண்டு கட்டி போட்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் இது இது மட்டும்தான் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் நம்ம வேலை செய்யற இடத்துல இங்கிலீஷ்ல வேலை செய்வோம், அது அங்கங்க ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு அவுட்புட் அது எக்ஸல்ல தான் வேலை செஞ்சேன். அப்படி கொடுக்க 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 100% அவுட்புட் ஹிந்தியில கொடுக்க ஆரம்பிச்சேன். இது எல்லாமே டேட்டா வேலிடேஷன்ல இருந்து வர்றது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா இப்போ ஒரு டூல்ஸ் வந்திருக்கு. ஒரு இட்லி தோசை, மசாலா தோசை அந்த மாதிரிலாம் ஒரு ஐட்டங்கள் இருந்ததுன்னா அது அப்படியே நம்ம எக்ஸல்லையே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் வசதி இருக்கு. இட்லின்றது தமிழ்ல இருந்து அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பின்னர் போட்டு அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்பர் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் எல்லாம் பண்ணுமா, இந்த வேலையும் பண்ண வைக்கலாம். இதையும் கொஞ்சம் பார்த்துலாம். ஒரு மணி நேரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். தென் இதே மாதிரி கவுண்ட் ஒரு செக் பாக்ஸ் எல்லாம் வச்சு டிக் பண்ணி அந்த டிக் பண்ண ஆளுகளை வச்சு இப்போ அட்டனன்ஸ், சார் இந்த இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, டிக் பண்ண அட்டனன்ஸ் வந்துற மாதிரி, ப்ரெசென்ட் வேணுமா ஆப்சென்ட் வேணுமா எப்படி பண்ணலாம், அதையும் கொஞ்சம் கத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எக்ஸல் நமக்கு தெரியுமே அப்படின்னு. ஒரு பிவோட் டேபிள் ஒரு பெரிய டேபிள், பெரிய லார்ஜ் டேட்டாஸ் எடுத்து அதை ஒரு ஆர்டினரி டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவில யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு முக்கியமா இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாம் கொடுக்குறாங்க ஓட்டர் லிஸ்டோட, அந்த லிஸ்ட்ல வச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது. நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் போய் நேரம் போய் தேடிட்டே இருப்போம், அது எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்கன்ற மாதிரியான பிவோட் டேபிள் வந்து நமக்கு எக்ஸலண்டா எக்ஸல்ல அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி வச்சோம்னா நல்லா யூஸ் பண்ணலாம். இது என்னோட டேட்டாஸ், நான் இது வரைக்கும் என்னென்ன இந்த மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் ஒரு அப்படியே போட்டு வச்சிருக்கிற ஒரு 299 நிகழ்ச்சிகள் இருக்கு. அதை எப்படி பிவோட் டேபிள்ல இப்போ மைண்ட் நிகழ்ச்சியில எத்தனை வந்திருக்கோம், ஒரு டெக்னிக்கல்ல எத்தனை வந்திருக்கிறோம், ஆர்டிஐல எத்தனை கொடுத்துருக்கிறேன், தமிழ்ல எத்தனை கொடுத்துருக்கிறேன், லிட்ரேச்சர்ல எத்தனை கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கோல் ஷீட் கடைசியில எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் ரிசல்ட் வருது. ரிசல்ட்டை பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் இப்படி இருக்கக்கூடாது, இதை வந்து எனக்கு இப்படி வேணும், ஆனா இதை கொஞ்சம் மாத்தணும், இந்த மாதிரி ஏதாவது ரிவர்ஸ் கால்குலேஷன் ஏதாவது பண்ணணுமா, அதுக்கும் வழி இருக்குது. அதுக்கும் அந்த வழியை அழகா கோல் ஷீட் சொல்லி தருது. இதையும் பார்த்துரும். ஒரு பெரிய கேள்வி மண்டையில குடைச்சிக்கிட்டே இருந்தது. இது ஒரு அகநானூறுல 400 பாட்டு இருக்கு. அந்த 400 பாட்டை எப்படி எந்த மாதிரியான நிலங்கள்ல பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆட் நம்பர் மட்டும் வச்சா எந்தெந்த பாடல்கள் ஆட் நம்பர்ல இருக்கோ, ஒற்றைப்படை எண்கள்ல வருதோ அது எல்லாமே பாலை நிலத்தின் பாடல்கள்.
சரி, அப்புறம் இதையே வந்து அது அடுத்து அது முடிஞ்சு போச்சு. ஒற்றை படை எண்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் இரட்டைப்படை எண்கள்ல அதுல ஜீரோவுல என்னென்ன முடியுதோ அதெல்லாம் நெய்தல் நிலப்பாடல்கள். ஆறுல எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் மருத நிலப்பாடல்கள். நாலுல முடிகிறது முல்லை. இது எதுலையுமே வரலையா, இது வந்து குறிஞ்சி நிலப்பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை தூக்கி அப்படியே நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்ல போட்டோம்னா ஒரு எக்ஸல்லையே போடலாம். எக்ஸல்ல போட்டதுக்கு இவ்வளவு பெரிய ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சாட் ஜிபிடி இருக்கு. சாட் ஜிபிடில கொண்டு போய் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா வேணும், இதுதான் அப்படின்ட்டு ஒரு மேல இருக்கிற மாதிரி கொடுத்தேன். அப்படியே அழகா அந்த ஃபார்முலா கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த ஃபார்முலாவை எடுத்து காப்பி பண்ணி வேர்டுன்ற இடத்துல போட்டோம் அப்படின்னா இது என்ன பாட்டு நம்பர் நம்ம ஒன்று போட்டோம்னா அது எந்த மாதிரியான நிலம் அப்படின்றதும் வந்துடும். நம்மளும் செஞ்சு பார்ப்போம். அதையும் பார்த்துட்டுருவோம். இதே மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் டேட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ரூல்ஸ் ஒரு 60 வயசுல ஆனா அந்த கரெக்டா அந்த டேட்ல ரிட்டையர் ஆக மாட்டாங்க. அது டேட் ஆஃப் பெர்த்தை பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பெர்த்ல ஒரு 2, 3, 4 அந்த மாதிரியான டேட் ஆஃப் பெர்த் அமைஞ்சதுன்னா டேட் ஆஃப் பெர்த்ல அந்த டேட் 2, 3 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த மந்த்ல அவர் 60 வயசு ஆறாரு. அதுல எண்ட் ஆஃப் த டேல அவர் ரிட்டையர் ஆயிரு. சரி, டேட் 1 இருந்ததுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேல ரிட்டையர் ஆகாரு. இதுக்கு என்ன ஒரு டேட் ஆஃப் பெர்த் போட்டா நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அது கரெக்டா போட்டு வரணுமா இல்லையா? வரணும். நமக்கு செய்யறது கஷ்டமா இருக்குது, எக்ஸல்லையே செய்யலாம். சரி, நம்ம அதுக்கு பதிலா ஏஐ வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். ஏஐ கொடுத்தா ஃபார்முலா கொடுன்னா அதுவும் கொடுத்துட போகுது. இதையும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துரும். இதுதான் இந்த மாதிரியான ஃபார்முலா அப்படியே கொடுத்துருது. அதுக்காக நம்ம எதுக்கு மண்டையை உடச்சிக்க வேண்டியதில்லை. இப்ப எல்லாம் எனக்கு தெரியாது என்ன ஃபார்முலா, எத்தனை ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சிருக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போதைக்கு ஏஐ பக்கத்துல வச்சுக்கிட்டு அழகா வேலைகள் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி சித்திரக்கவி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதையும் சித்திரக்கவியையும் வெண்பாவையும் ஏற்கனவே 2 இடத்துலயும் நான் காமிச்சிருக்கிறேன். ஒருத்தர் அப்படியே இது ஜெமினிகிட்ட கேட்டேன். ஜெமினியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சித்திரக்கவி போடுற மாதிரியே எக்ஸல்ல வேலை செய்யற மாதிரியே ஒரு படம் வேணும் அப்படின்னு சொன்னா அது ஜெமினியே அது ரொம்ப சந்தோஷமா, ஆஹா ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஜெமினியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாமா செய்றீங்க அப்படின்னு ஒரு ஒரு சபாஸ் போட்டு ஒரு படமும் போட்டு கொடுத்துருச்சு. இதைத்தான் இப்போதைக்கு காட்ட போறோம். இப்போ கொஞ்சம் கேப் விடலாம், கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்ம எக்ஸலுக்குள்ளாரையே பூந்துடலாம். கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாமா? இதெல்லாம் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இது உண்மையிலேயே தேவைன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸலுக்கு போகலாமா? இதுல எது தேவையில்லை, எது அதிகமா தேவைன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் எக்ஸல்ல போங்க. இல்ல பார்த்தா தேவை மாதிரி தான் தெரியுது. தெரியுது. நீங்க இப்போ போகலாம் சார். என்ன பிரச்சனைன்னா, நீங்க இதை சொல்லி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மத்ததெல்லாம் எப்படி ஓட போகுதுன்னு யோசிக்கிறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? இல்ல 1/2 மணி நேரத்துல செஞ்சிருச்சு, கடகடன்னு முடிச்சிருவோம். கடகடன்னு போயிட்டீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அது கொஞ்சம் வேணுமே. அதுக்கும் சரி நேரம் வேணுமே. அதனாலதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. அது ரொம்ப இருக்கிற மக்கள் யோசிச்சு எல்லாமே வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு என்னென்ன செய்ய வயசுக்கு போறோம் தாண்டினவங்க. அப்படின்றத வச்சுக்கிட்டோம். அதையும் பார்த்துக்குவோம். சரி. ரைட். இல்ல அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஷாப் மாதிரி வச்சாதான் வந்து நம்மள மாதிரி ஆளுங்களை கத்துக்க முடியும். அதுதான். செஞ்சிடலாம். சார் ஆங்கர் ஒர்க் ஷாப் பண்ற மாதிரி. முதல்ல ஒரு லோயர் கேஸ் நம்பர் எடுத்து எப்படி அப்பர் கேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஒரு சாதாரண எம்எஸ் வேர்ட்ல அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இந்த இடத்துல பண்றதுக்கு இப்ப சப்போஸ் இதை டெலீட் பண்ணிட்டே திரும்ப வரேன். லோயர்ல இருந்து அப்பர் பண்ணணும் அப்படின்ற இடத்த இதை வந்து அப்பர் கேஸ் ஃபுல்லா மாத்தணும், கேபிட்டல் லெட்டரா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல போயிட்டு எங்கே நமக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு எப்பவுமே இது ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் சைன். இந்த ஈக்குவல் சைன்ல தான் ஆரம்பிக்கும் எப்பவுமே. கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். போதும் நினைக்கிறேன்.
ஈக்குவல் சைன் ஆரம்பிக்கணும். அப்பர் கேஸ் வேணும் அப்படின்னா அப்பர் அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். பிராக்கெட் போட்டு எந்த இடத்தோட இதுல இருந்து நம்ம அப்பர் பண்ணணுமோ அதை போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். லோயர் டு அப்பர் இருந்தது, இந்த ஸ்மால் லெட்டர் இருந்தது, இதாயிடுச்சு. சப்போஸ் மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு நீங்க எழுதணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் எழுதணும்னா மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்மால் லெட்டர் எழுதுனா இது கேபிட்டல் லெட்டரா இங்கே வந்து. அவ்வளவுதான், சிம்பிள். சரி, அடுத்தது அப்பர் கேஸா இருந்ததுன்னா எப்படி லோயரா கொண்டு வருது? லோயரா கொண்டு வர்றதுக்கு ஈக்குவல் லோயர் வித்தின் பிராக்கெட் எதை லோயர் பண்ணணுமோ அதை சொல்லணும். A2 ஈக்குவல் லோயர் A2 என்டர். அவ்வளவுதான் லோயர். சார் முதல்ல ரெண்டு ஹெட்டர்ல தான் வந்து இந்த ஃபார்முலா போடுவாங்க. அப்போ இந்த இடத்துல போட்டாலே போதுமா? எங்க வேணாலும் போடலாம். இப்ப இந்த இடத்துலயும் போடலாமே. இல்லை ஹெட்டர்ல போட்டு காமிங்க. ஹெட்டர் போட முடியாது. ஹெட்டர்னா பிசி இல்லையா? ஆ பிசில போட முடியாது, அது இன்பில்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஹெட்டர் கிரியேட் பண்ணுவாங்க. ஹெட்டர் கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல அதுக்கப்புறம் அது போடும். நம்ம இந்த இடத்துல ஒரு சொல்லலாம். அது ஸ்டாண்டர்டைஸ். ஆமா, இது வந்து ஃபார்முலா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லலாம். நம்ம இது வந்து நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ற இடம். இது வந்து இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இன்புட்டு, இதுக்கு பதிலாக இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா வருது. இதை வச்சு அவ்வளவுதான். ஆனா இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏஐ மாதிரி புரிஞ்சுக்குது அது என்ன செய்ய போறோம் அப்படின்றது. இப்ப கிரின்றதை இங்க எழுதியிருக்கோம். இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன்னா GIRI அப்படின்றத எழுதிட்டு, கிரி மணின்றதை MANI அப்படின்னு போட்டாலே அது தெரிஞ்சுக்குது. ஓஹோ, எல்லாமே இதே மாதிரி தான் எழுத போகுது போல் இருக்கு. தட்டினா எல்லாமே வந்துடும் மொத்தம். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டா வேலைகள் செய்யுது. சரி, இதை முடிச்சுட்டு அடுத்து ஏஐக்கு போயிடுவோம். ஏஐ சேஞ்ச் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கேட்ட கேள்விதான், ஹவு டு சேஞ்ச் ஸ்மால் கேஸ் டெக்ஸ்ட் என்டர்ட் இன் செல் A1 to capital letters in MS Excel அப்படின்னு தான் கேட்டேன். இதுக்கு அதுவே பதில் சொல்லுது, ஈக்குவல் அப்பர் அப்படின்றத. இந்த இடத்துல நம்ம இதை வந்து காப்பி பண்ணிட்டு கொண்டு போயிட்டா அது முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஈக்குவல் அப்பர் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம அங்கே போய் கேட்டா அதுவே பதில் சொல்லிடுது. அங்கிருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஏஐ போய் நேர்ல பார்த்தலாமா ஒழுங்கா வேலை செய்தா அப்படின்ட்டு. சரி, நம்ம இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இவரையும் மினிமைஸ் பண்ணிட்டு ஜெமினி இருக்கு நம்மள்ட்ட, சித்திரக்கவி, இது சாட் ஜிபிடி இருக்கு. ஜெமினிட்டே போய் கேட்போமே. ஜெமினி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல, அதனால நம்ம யூஸ் பண்ணாதையே எடுத்துக்க. தமிழ்லேயே கேட்டு பார்ப்போம். தெரியுதுங்களா? தெரியுது. சரி, கொஞ்சம் அவருக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும். ஏன்னா மிஷின் தானே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். A1 செல்லில் எழுதியதை A2 செல்லில் கேபிட்டல் எழுத்தில் வர வேண்டும். தமிழ்லேயே கேட்போம், என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம். அது எக்ஸலில்ன்றதையும் சொல்லிடும். நீங்கள் கேட்டபடி எக்ஸலில் A1 செல்லில் நீங்கள் எழுதுவதை A2 செல்லில் பெரிய எழுத்துக்களில் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்பர் கேஸ் காட்டுவதற்கு ஒரு எளிய ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். நீங்கள் செய்ய வேண்டியது A2 செல்லை தேர்ந்தெடுக்கவும், அந்த செல்லில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்முலாவை உள்ளிட்டு
என்டர் அழுத்தவும். அப்பர் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இது அப்படியே காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணிட்டு நம்ம எக்ஸலுக்கு ஓடிடும். புது செல்லையே இந்த பியில தான் A2ல தான் நம்ம காப்பி பண்றேன்னு சொல்லியிருந்தோம். இது காப்பி பண்ணிருக்கோம். கலர் வந்து ஒயிட் கலர்லயே இருக்கு. அதுல பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுனால இங்க ஒயிட் கலர்ல இருக்கு. நம்ம கலர் ஜஸ்ட் போய் மாத்தணும். ரெட் கலர்ல வச்சுக்கணும். நம்ம இங்க வந்து இன்புட் பண்றோம். A1ல இன்புட் கொடுக்குறோம். அது A2ல ஈக்குவல் அப்பர் A1. இந்த ஃபார்முலாவை நம்ம AI மூலமா கிடைச்சதை அப்படியே கொண்டு வந்தோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி எது எது தெரியாம இருக்குதோ இந்த தெரியாம இருக்கிறத தூக்கி நம்ம தமிழ்லயே அழகா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏஐக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரியான டேட்டாவை இன்ஃபர்மேஷனை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல திருக்குறள் சரியா சொல்லுதோ இல்லையோ, கம்பராமாயணம் சரியா சொல்லுதோ இல்லையோ, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸலண்டா சொல்லுது. ஏன்னா எக்ஸல்ல நிறைய பேர் உருண்டு கிடந்து வேலை பார்த்துருக்காங்க போல் இருக்கு. அதனால அது கரெக்டா வேலை செய்யுது. அது வரைக்கும் எந்த விதமான தப்பும் செய்யறது இல்லை. இதுக்கு இடுக்கண் வருங்கால் நகுக, அதுக்கு அடுத்த என்ன வரி அப்படின்னு கேட்டா தப்பா சொல்லும். நம்பரும் தப்பா சொல்லும். தப்ப இது அதிகாரத்துக்கு வேற ஏதாவது சொல்லும். இந்த மாதிரி தப்பா சொல்லும். ஆனா இந்த மாதிரி எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கரெக்டா வேலைகள் செய்யுது. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம். அடுத்ததுக்கு போறோம். அடுத்ததுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து நம்ம மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வரிசையா எழுதி வச்சிருக்கிறோம். இது நிறைய இடத்துல தேவைப்படுது. இது எனக்கு என்ன வேலை இப்ப வேணும் அப்படின்னா, இந்த மேனேஜிங் டைரக்டர் கமா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கமா, ஜெனரல் மேனேஜர் கமா, டெப்டி மேனேஜர் கமா அப்படின்றது வேணும். இது எதுக்கு வேணும்? இது தேவையா? இது இரண்டு போதும். இது என்ன வேலை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இதே ஜெனரல் மேனேஜர், ஜெனரல் டைரக்டர் இதுக்கு பதிலா வரிசையா நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் இமெயில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1800 இமெயில் இருக்கு. 1800 இமெயில அப்படியே நமக்கு எங்கேயாவது இமெயில் பல்க் இமெயில் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு இமெயிலுக்கு அடுத்து கமா போட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரா பண்ணிடலாம். அந்த வேலையை செய்யறதுக்கான முன்னோட்டமா தான் இதை பண்றேன். இதை பண்றதுக்கு முன்னாடியும் போய் கேட்டேன் இவங்கள்ட்டயே, என்னையா பண்றது, எப்படி பண்றது, கொஞ்சம் வேலைகள் செய்ய சொல்லு அப்படின்ட்டு. அது சொல்லி கொடுத்தது. I wanted to get all the text from A2 to A9 separated by comma. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எனக்கு இந்த மாதிரி வேணும். மேனேஜிங் டைரக்டர் கமா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கமா அண்ட் கண்டினியூடு லைக் டில் A9 அது வரைக்கும் போகணும். இதுக்கு வேண்டிய இது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அது ChatGPT ஜம்முன்னு கொடுத்துருச்சு. அது கொடுத்ததை நீங்களும் பாருங்களேன். இது அப்பர் கேஸுக்காக பார்த்தது. புதுசாக பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம் நிறைய. அதையே பண்ணிடலாமா அப்படின்னு தான் பார்க்குறேன். இருந்தாலும் நம்ம செய்யணும்னா செய்யலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம அதை எடுத்து அப்படியே கொடுப்போம். இந்த எக்ஸல் ஷீட் எடுக்கும். இது வந்து ஒரு சார்ட் மாதிரி நம்மள்ட்ட இருக்கு. இதை காப்பி பண்ணுறோம். இது அப்படியே ஒரு இமேஜை எடுத்துட்டேன். இமேஜை எடுத்துட்டு நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம ஜெமினிகிட்ட போய் கொஞ்சம் வேலை வாங்கினோம். இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் இருக்காரு, ChatGPT இருப்போம். ChatGPT கொஞ்சம் வேலையை வாங்குவோம். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வேலையை காட்டுவோம். என்ன வேலைன்னு இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே பேசுவோமே. தமிழில் பேசிட்டோம். I want the output with text
செப்பரேட்டட் பை கமா மட்டும் போடுவோம். புரிகிற மாதிரி வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது அப்படியே எழுதுங்க. செப்பரேட்டட்ல ஸ்பெல்லிங் எரர் இருக்கு சார். அப்படியே போட்டு பார்ப்போமே, அது கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். மேனேஜிங் டைரக்டர் கமா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். கொஞ்சம் தப்பா என்ன அவசரமா அடிக்கிறப்ப அப்படி தப்பா தான் அடிப்போம். அது என்னதான் கண்டுபிடிக்குதான்னு அதையும் பார்த்துப்போம். ஆஃபீஸர் லைக் திஸ் அப்படின்னு போடுவோம். What will be the formula to use in Excel அப்படின்னு போடுவோம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கு. ஃபார்முலா என்ன கொடுத்துருக்குன்னா டெக்ஸ்ட் ஜாயின் ஒரு கமா போட்டு ட்ரூ A2 A9. இதுக்கு விளக்கமும் கூட சொல்லுது பாருங்க. இந்த கமா ஏன் போடுதுன்னா, கமா 2 டபுள் கோட் ஏன் போடுதுன்னா செப்பரேட்டர். இது கமா பிளஸ் ஸ்பேஸ். இல்லாட்டி கமா போட்டால் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். அதனால கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் போடணுமா, அதுக்காக தான் இந்த கமா போட்டு ஸ்பேஸ் போட்டு வித்தின் டபுள் கோட்டுக்குள்ளார போட்டுச்சு. அதுக்கப்புறம் ட்ரூ இக்னோர்ஸ் எனி பிளாங்க் செல். எஸ், ஆமாம், பிளாங்க் செல் இருந்து அதை இக்னோர் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிடுது. A2 to A9 இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த ரேஞ்சில் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இது இப்போ நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம கண்டென்ட் அதுதான் இருக்கணும்ன்ற தேவையில்லை. ஏன்னா A2 to A9ல எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார்முலா பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. டைரெக்டாக காப்பி போட்டுருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்குன்னா ரொம்ப சிரமப்பட்டு கன்கார்டினேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ரொம்ப ஈஸியா ஃபார்முலா ஏதோ ஒரு இடத்துல ஃபார்முலா போடுவோம், இந்த இடத்துல ஃபார்முலா போடுவோம். இது போட போட இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து A2 to A9, இது A2ல இருந்து A9ல வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டே வருது. நம்ம என்னென்ன இது போட்டிருந்தோமோ, நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். இந்த டெசிக்னேஷன் இருந்தது. டெசிக்னேஷன் பேர நம்ம பேரை கூட போடலாம். இப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு போடலாம். கிருஷ்ணா ஒரு பக்கம், அடுத்து மூர்த்தி ஒரு பக்கம். இது என்ன செஞ்சுட்டு வருது அப்படின்னா டெக்ஸ்ட் ஜாயின் அப்படின்றதுல இருந்து டெக்ஸ்ட் ஜாயின் கமா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ட்ரூ பிளாங்க் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த இடத்துல ஒரு பிளாங்க் இருந்ததுன்னா அதை எதையும் நெக்லெக்ட் பண்ணிக்குது. இதே நெக்லெக்ட் பண்ணிட்டு வருது. அதுக்காக தான் இந்த இதை சொல்றோம். EFGH A2ல இருந்து எங்க இருந்து A2ல இருந்து A9 வரைக்கும், A2ல இருந்து A9 வரைக்கும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அது சேர்க்குது. MNNOP அப்படின்னு போடுது. A2ல இருந்து A9 வரைக்கும் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி நேரத்துல இந்த இடத்துல நமக்கு வரிசையா நம்ம gmail.com abcd@gmail.com இந்த சைடு asad@gmail.com இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு எல்லாமே வரிசையா கமா போட்டு வந்துடும். இதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே காப்பி பண்ணி தூக்கி நம்ம ஜிமெயிலேயே போயிட்டு ஒரு கிரியேட் மெயில் அப்படின்றதுல தூக்கி போட்டோம்னா எல்லாருக்கும் மெயில் போயிடும். பல்க் மெயிலில் அப்படியே தூக்கி கொண்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு தான் இது யூஸ் ஆகும். இதுக்காக தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒவ்வொரு டெக்ஸ்ட் பை டெக்ஸ்ட் இருக்கிறதுல கம்மா போட்டு ஒரு செப்பரேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் கொண்டு போனோம்.
அதுக்கு பதிலாக இவ்வளவு ஈஸியான வேலைகள் அது செய்யுது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான வேலைகள் பார்க்கலாம். ஒரு லுக்கப்னு ஒரு வேலைகள் இருக்கு. ஒரு டேபிள் ஏதாவது டேபிள் வச்சிருந்தோம்னா அந்த டேபிள்ல இருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை வச்சு நான் ஹிந்தியை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அந்த லுக்கப் வேலைகளுக்கு சப்போஸ் ஒரு இடத்துல இன்கம் பெர் பெர்சன் அது வந்து மதுரையில் ஒரு 3 lakhs இருக்கு. நான் அம்மணி ஊர் மதுரை, அதனால அவங்களுக்கு பெரிய கேபிட்டா இன்கம் அதிகமாக போட்டுருவோம். அவங்க கொஞ்சம் குஷியாவது இருப்பாங்க. மதுரையில் 3 lakhs இருக்கும், தஞ்சாவூர்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அப்படி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது சரி. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல அடுத்து நமக்கு வேலை வேண்டிய இடம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணா, இந்த இடத்துல செலக்ட் பண்றப்போ நமக்கு இந்த மதுரை, சேலம், திண்டுக்கல் இதெல்லாம் வரணும். இங்க அப்படி வந்தாதான் நம்ம கரெக்டா நம்ம வேலை செய்யறோம்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து இந்த பாப்புலேஷனுக்கு பதிலாக இங்க வந்து பெர் கேபிட்டா இன்கம் இதுதான். பெர் கேபிட்டா இன்கம் இந்த இடத்துல கிடைக்கணும். இந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எல்லாத்தையும் செலக்ட் பண்றோம் மொத்தமா. இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்ன்றது இதுக்கு தான் இந்த டேட்டா வேலிடேஷன் சொன்னேன். இந்த இடத்துல நமக்கு வேற எதுவுமே என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த பிளேஸ், இந்த மதுரை, சேலம், திண்டுக்கல், ஈரோடு, திருநெல்வேலி, ஒரு சென்னை, கும்பகோணம், தஞ்சாவூர் மட்டும்தான் வரணும். இந்த மட்டும்தான் லிஸ்ட் தான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். இந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்துல இதுக்கு தான் நேம் ரேஞ்ச் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு நேம் போடலாம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும், ஏதாவது ஒரு பேர், ஆனா புரியுற மாதிரி இருக்கணும். அது என்ன அடுத்து யூஸ் பண்ணணும். அது நம்ம என்ன செய்யலாம், ஒரு நேம், ஒரு நேம்னா பிளேஸ் நேம்னே வச்சுக்கோம். இப்போதைக்கு பிளேஸ் நேம் போட்டு என்டர் பண்ணிட்டோம்னா இங்க வந்து பிளேஸ் நேம் அப்படின்னு செலக்ட் பண்ணாலே இது ஃபுல்லா வந்துடும். அதே மாதிரி இது ஃபுல்லா என்டையர் டேபிளையும் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம், பெர் கேபிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 2 தான் ஞாபகம் வச்சுக்கணும். பெர் கேபிட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம், பிளேஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். இது எடுத்தோம்னா பிளேஸ் நேம். நமக்கு இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு வேலிடேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கிளிக் பண்ணா அதுதான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. எது போட்டாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி போகணும். அது போறதுக்கு டேட்டா ஒரு வேலிடேஷன்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷனுக்கு வாங்க. லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, தெரியுதான்னு தெரியல. இதை பெருசு பண்ண முடியாது. லிஸ்ட் இருக்கு, வரிசையா இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஈக்குவல் நம்ம பேர் போட்டோமே, என்ன பிளேஸ் நேம் போட்டோம், அதை டைப் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணா உங்களுக்கு மதுரை, சேலம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சாதாரண சாஃப்ட்வேர் பண்றப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா சாதாரண எக்ஸல்ல யூஸ் பண்றப்போ கூட இந்த மாதிரி பண்ணலாம். இன்புட் பண்றப்போ யாரு என்ன பிளேஸ்மெண்ட் பண்ணணுமோ அது மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். சரி, இதுல ஏதாவது போயிட்டு நம்ம ஸ்டீஃபன் சார் பேர் அடிப்போம். இங்க எடுத்துக்காது, the value does not match the data validation restrictions அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்போ திரும்ப நம்ம வெளியில வந்துதான் ஆகணும். வெளியே வந்து இது சொல்லுங்க. இல்ல 51 போட்டா அக்செப்ட் பண்ணுங்க. 54 அதையும் போட்டு பார்ப்போம். எதுக்கு என்ன ஆசை 54க்கு? 54 பண்ணாது, ஆத்தூரும் அக்செப்ட் பண்ணாது. இந்த நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். அவ்வளவு. இதுதான் டேட்டா வேலிடேஷன். இந்த பர்டிகுலர் டேட்டாவில் வச்சுட்டோம். சரி, அதுக்கு அடுத்து இந்த டேட்டாவுக்கு ஈக்குவலண்டா அந்த டேபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அது இந்த இடத்துல வரணும். இந்த வேலையை தான் லுக்கப் ஃபங்க்ஷன் சொல்லுது, செய்யுது. வி லுக்கப் அப்படின்ற வேலையெல்லாம் இந்த வேலையை தான் செய்யுது. என்ன செய்யுது வேலை? வி லுக்கப் ஈக்குவல் வி லுக்கப். லுக்கப் எப்படி வேலை செய்யறதுன்றதை நம்ம ஏஐல கேட்டால் அதுவும் கரெக்டாக சொல்றோம். இப்போ ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு பார்ப்போம். இந்த டேட்டாவுக்கு தோதா இருக்கிற மாதிரி டேட்டா டேபிள் அரே. டேபிள் அரேனா என்ன டேபிள் இருந்து எடுக்கணும், அதுக்கு ஒரு பேர் போட்டு வச்சோம் நம்ம, பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டான்னு பேர் வச்சோம், அது இங்கே வந்துருச்சு.
பெர் கேபிட்டா. அடுத்து நமக்கு எத்தனாவது இண்டெக்ஸ்ல வரணும்? 1 2 ரெண்டாவது இண்டெக்ஸ்ல வரணும். காலம் வந்து ரெண்டாவது காலம்ல வருது 2. எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்லாட்டி அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமான்னு கேக்குது. நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னு சொல்லி கதையை முடிச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சது. சென்னை போட்டா 30,000 வந்துருச்சு. சென்னை கரெக்ட் தானா? 30,000. எக்ஸலண்ட். சரி, அடுத்து மதுரை போட்டா 3 lakhs வரணும். 3 lakhs வந்துருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு. லுக்அப் என்னோட ஃபார்முலா மட்டும் என்னோட பார்ப்போம். ஈக்குவல் வி லுக்அப். ஆனா இப்ப லுக்கப்லாம் வந்து பசங்க ரொம்ப என்ன லுக்கப்ல இருக்கீங்க, வி லுக்கப்ல இருக்கீங்க. இது ஹெச் லுக்கப் வந்து எக்ஸ் லுக்கப்லாம் வந்துருச்சான். அதனால நம்ம முதல்ல வி லுக்கப் முடிச்சுட்டு வி லுக்கப் வெளியே சொல்லக்கூடாது. வி லுக்கப் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஹெச் லுக்கப் எப்படி வேலை செய்யுது, எக்ஸ் லுக்கப் எப்படி வேலை செய்யுது அதை படிச்சுட்டு அதை தான் வெளியே சொல்லணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு யூத் ஸ்டைல்ல இருப்பீங்க. இல்லாட்டி இது 1990 மாடல்ன்றாங்க பசங்க. அதனால அது கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. வெளியே சொல்லாதீங்க இந்த வி லுக்கப் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. வி லுக்கப், ஹெச் லுக்கப், எக்ஸ் லுக்கப் இதெல்லாம் இந்த சிலபஸ்ல கிடையாது. அதுக்கு அடுத்த வேற ஏதாவது அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம அட்வான்ஸ்டு எக்ஸல் 2.0 அப்படின்னு போட்டு ஏதாவது ரெண்டாவது வெர்ஷன்ல போறப்பன்னு சொல்லலாம். E7 கமா டேபிள் நேம் என்ன போட்டோம்? பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டா போட்டோம். ரெண்டாவது காலம் நம்பர் 2. அடுத்து எக்ஸாக்ட் வேல்யூ. அவ்வளவு. இதை மாத்தினா இந்த டேட்டாஸும் மாறிட்டு. திருநெல்வேலி போட்டா 35,000 தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இப்போ சப்போஸ் திருநெல்வேலிக்கு வந்து 1 crore போடுவோம், அங்கேயும் சேஞ்ச் ஆகும். இப்போ இது வால்யூமினஸ் டேட்டாஸ் ஒரு 50 lakhs இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல மாறினா எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? இந்த மாதிரியான எஸ்டிமேஷன் போடுறப்போ வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வரிசையா ரிவர் சாண்டு, சாண்டு, சிமெண்ட் ரேட்டு, ஸ்டீல் ரேட்டு இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஒரு நினைச்ச நேரத்துக்கு டீசல் விலை ஏறிட்டு இருக்கும், பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கும், லேபர் ஸ்ட்ரைக் பண்ணா லேபர் ஏறிட்டு இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ கரெக்டா வருமா அப்படின்னு பாக்குறதுக்கு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஜாலியான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாமே. ஒரு பிவோட் டேபிள் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத சும்மா அப்படியே பொழுதுபோக்கா அப்படியே போட்டிருந்தேன். அதுல எந்த லிங்க்ல இருக்கு அதையும் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ் வந்து ரொம்ப ரா டேட்டாஸ். இது என்னதான் இருக்குது அப்படின்றதுன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்றத சொல்லலாம். ஒரு இன்னைக்கு வரைக்கும் போட்டேன் ஒரு 299 டேட்டாஸ் இருக்கு. பட் இந்த டேட்டாஸ் வந்து இட் டசன்ட் கிவ்ஸ் எனி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்போ கொடுக்கும்னா இதை ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்ல பண்ணி கொடுத்தாதான் கொடுக்க முடியும். அது ரிப்போர்ட் ஃபார்மேட் பண்றதுக்கான வேலையை தான் இந்த பிவோட் டேபிள் வேலைகள் செய்யுது. பிவோட் டேபிளுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்க அந்த டேட்டாவுக்குள்ளார இருங்க. உள்ளார போயிட்டு இன்சர்ட் பிவோட் டேபிள், இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நிற்கும். எங்கே பிவோட் டேபிள் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குது. நியூ ஒர்க் ஷீட்டா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா? சின்ன டேட்டாஸா இருந்தா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுங்க. பெரிய ஒர்க் ஷீட் இருந்தா பெரிய டேட்டாஸா இருந்தா இது பெரிய டேட்டா தான். அதனால நம்ம நியூ ஒர்க் ஷீட்டுக்கு பதிலாக நியூ ஒர்க் ஷீட்டே போட்டுருவோம். சரி, புது ஒர்க் ஷீட்டு போயாச்சு. இதுல நம்ம என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ இதெல்லாம் இங்க வந்து நிக்குதுங்க. சரி, எதை வந்து டோட்டல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஐட்டங்கள் என்ன சப்ஜெக்ட்ல பேசுறேன் அப்படின்றத டோட்டல் பண்ணிக்கணும். இங்க டோட்டல் பண்ணிட்டோம்னா 299 இங்க வந்தாச்சு. இது கவுண்ட் பண்ணி டோட்டல் இங்க கொடுத்தாச்சு. சரி, ஆர்கனைஸ்டு பை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன ஆர்கனைஸ்டு பை இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். ஆர்கனைஸ்டு பை ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, வேண்டாம், அது வேணாம். சரி, என்ன ஆன்லைனா ஸ்டேஜ் ப்ரோக்ராமா, அதை வேணாலும் பார்ப்போம். இது வேணாமா, தூக்கி வெளியில விட்டா போதும். ஆன்லைன் ஸ்டேஜ் ப்ரோக்ராமா, ஆன்லைன் ப்ரோக்ராமா, ஆஃப்லைன் ப்ரோக்ராமா அப்படின்னு போட்டா போதும். இது ஆல் இண்டியா ரேடியோவில் ஆடியோ நாட் அப்ளிகபிள் 1, ஆன்லைன்ல 114 ப்ரோக்ராம், பிரிண்ட்ல 5 இருக்குது, ஸ்டேஜ்ல 158 இருக்கு, டிவி ஷோஸ் 8 இருக்கு, யூடியூப்ல 7 இருக்கு. இதுதான் என்னுடைய கதைகள் அப்படின்னு சொல்லி அது மாற அதுவும் மாறிட்டே இருக்கு. இப்போ ஒரு யார் எந்தெந்த இடத்துல இருந்து பண்ணியிருக்கிறாங்க அது ஆர்கனைஸ்டு பைன்றத ஒரு மேல ஃபில்டர்ல இந்த இடத்துல போட்டோம்னா இங்க வந்துச்சு ஆர்கனைஸ்டு பை ஆல். இப்போ இதுல இருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம மைண்ட் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்றது மட்டும் பார்க்கணும்னா மைண்ட் மட்டும் ஓகே.
அப்படின்னா இது வரைக்கும் 7வது நிகழ்ச்சி தான் நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான டேட்டாஸ், இது இன்ஃபர்மேட்டிவ் டேட்டாஸ் இந்த சைடு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இயர்லி வைஸ், மந்த்லி வைஸ் டேட்டும் கொடுத்துருக்கேன். இந்த டேட்டை தூக்கி இந்த சைடு போட்டோம்னா இதுவும் டேட் வைஸாகவும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இயர்லி வைஸ் எந்தெந்த இயருக்கு இது இருக்கு. அது எப்போ இது மைண்ட் யுவர் மைண்ட் மட்டுமே 2014 இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். 14 1, 22ல் 2 ரொம்ப ரொம்ப கேப் இருந்திருக்கு போல் இருக்கு. 24ல் 1, 25ல் 3 கொடுத்துருக்கு இந்த வருஷம் மட்டும். இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே மொத்தமா எடுத்தோம்னா ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே எல்லாமே கொடுத்தோம்னா 1979ல் நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். அது கூட வந்திருக்கு. சரி, அங்கிருந்து ஆரம்பிச்சு 2025ல் எது அதிகமா இருக்குன்னு பார்க்கணுமா, இந்த இடத்துல வச்சு ஒரு டேட்டா ஷார்ட்டிங் இஜெக்ட் ஏ அப்படின்னு போட்டோம்னா 53. 2021ல் தான் வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலையை அதிகமாக பண்ணியிருப்பேன் போல் இருக்கு. 2021ல் அதிகமாக இருக்கு. 25 அடுத்தது இருக்கு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை விட அதிகமாக 2021 ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கேன் போல் இருக்கு. இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாஸ். எப்போ வேலை வெட்டி இல்லாமல் ஒழுங்காக இருந்திருக்கிறேன், எப்போ அதிகமாக வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டிங்ஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் எத்தனை இதுக்கு லிங்க் இருக்கு, எத்தனை இதுக்கு லிங்க் இல்லை, இந்த மாதிரியான கதைகளும் நம்ம கேட்டு பார்த்துக்கலாம். ஒரு ஓவராலா ஒரு டேட்டாவை தூக்கி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா ரிப்போர்ட்டிங் கொடுக்கறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம கடைசிக்கு போயிடுவோம். தமிழுக்கு போயிடுவோம் அடுத்து. ஏன்னா அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பின்னர்னு ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை வச்சு இப்போ ஒரு டேபிள் காலத்துல இந்த மாதிரியான இட்லி, தோசை, மசாலா தோசை இதெல்லாம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தா இதெல்லாம் பண்ணலாமே, நல்லா இருக்குமே, ஒரு ஸ்பின்னர் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இதுவும் பண்ண முடியும். இது எப்படி பண்றதுன்றது பின்னாடி பண்ணிக்கலாம். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இங்க இருந்தது என்னன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் இட்லின்னு இருக்கு, இதை நம்ம தமிழ்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கும் வழிகள் இருக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன். டிரான்ஸ்லேட் இந்த இட்லியை தூக்கி டிரான்ஸ்லேட் பண்ணணும். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? கோட்ல வித்தின் டபுள் கோட்ல இங்கிலீஷ் இஎன்னா இங்கிலீஷ் தான். ஓகே, அது புரிஞ்சிச்சு எல்லாருக்கும். இஎன் கமா தமிழுக்கு அதே மாதிரி டபுள் கோட்டு டிஏ அப்படி போட்டு உள்ள தட்டோம்னா ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லுது. சரி, பரவாயில்ல. பிஸி இட்லி பிஸியா இருந்தாலும் கொடுத்துருச்சு. இட்லிக்கு இட்லி, தோசை, மசாலா தோசை, மசால் வடை, கருப்பு தேநீர், பிளாக் டீக்கு மட்டும் கருப்பு தேநீர் அப்படின்னு சொல்லுவது. பரவாயில்ல, சொல்லிட்டு போகுது. இந்த மாதிரியான வேலைக்கும் டிரான்ஸ்லேட் வேலைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலை வச்சுக்கிட்டு இந்த வேலைகள் அப்புறம் பார்த்துக்கலாம். சாரு காலையில பேசுறப்போ எக்ஸலை வச்சுக்கிட்டு நம்ம வெண்பாவும் செய்யலாமே அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இது சரி, நம்ம குரூப்ல இருக்கிற ஆளுகள் எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு கிண்டல் விடலாமே அப்படின்றதுக்காக தான் அமுதா, ரமேஷ், சிவகனியும், கல்யாணி ஆகியோரில் ஸ்டீபன் ராஸ் கோன் அப்படின்ட்டு. இதுல பெரிய சிக்கல், இந்த கடைசி இது வரல எனக்கு. ஸ்டீஃபன் ராஸ் வரைக்கும் ஸ்டீஃபன் ராஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தலைவர், ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லணுமே, ஆனா நேர் வரணும் அப்படின்னு கேட்கறதுக்காக நான் அவர்கிட்ட போனேன். யார்கிட்ட? நம்ம ஜெமினிகிட்ட போனேன். அவர்கிட்டையும் அதை பார்த்துங்க என்னதான் சொல்லுச்சு அப்படின்ட்டு. அது புரியவே இல்லை. அதுக்கு என்ன நான் கேட்ட கேள்வி இதான்: தமிழில் தலைவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்ற பொருள் படும்படியான சொல் வேண்டும். ஆனா அந்த சொல் நேர்பட வர வேண்டும். அது உள்ள இருக்கு, அது வரல. அது ஆனா அதுக்கு முதல்ல புரியல. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நேர் தேமா என்று சொல்லும் அந்த நேர் நான் குறிப்பிடுவது. அது கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். நேர்னா சாதாரண நேர்பட பேசு அந்த மாதிரி நேர் கிடையாது. நேர் தேமான்னு சொல்லுவோம்ல, அதுதான் அப்படின்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிச்சு. ஓஹோ, நீங்கள் கேட்ட அசை சீர்பிரிக்கும் போது வரும் பகுதி இதெல்லாம் சொல்லிட்டு கோன் அப்படின்றத கொடுத்துருச்சு. கோன்னா நேர், குரில், நெடில், ஒற்று இல்லாதது, இதெல்லாம் போட்டு அழகா தலைவர், அரசர், உயர்ந்தவர், சிறந்தவர் அப்படின்னு. ஆஹா, நமக்கு ஒரு ஈற்று சீர் கிடைச்சு போச்சு அப்படின்ட்டு கோன் தூக்கி இதுல நான் போட்டேன்.
இந்த மாதிரியான ஒரு ஒரு கோணார் உரைக்கு எப்படி நம்ம பக்கத்துல வச்சுட்டு டிக்ஷனரியை பார்த்து எழுதுறோமோ அந்த வேலைகளையும் நம்ம எடுத்து செய்யலாம். இதுதான் நான் இதை பண்ணேன். நான் இதை ஏற்கனவே ஒரு தடவை இங்க காமிச்சிருக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லை, இதை முதல்ல இங்க எழுதிடுறேன். அமுதா, ரமேஷ், சிவகனியும் கல்யாணி ஆகியோரில் சீபன் ராஜ் போன் அப்படின்றத எழுதிட்டு அதை நேரா நிறையா அதை மட்டும் இங்க போட இந்த மட்டும் தான் நான் போடுறேன். இப்படி போட அது புளிமாவா, தேமாவா, கருவிலங்காயா, பூவிலங்காயா அதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். இந்த வேலைகள் அது பார்த்துக்கும். அது பார்த்ததுக்கு அப்புறம் இங்க மட்டும் கரெக்டா சொல்லும், ஓகே 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 அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல ஒரு இடத்துல நாட் ஓகேன்னு சொல்லுது, அப்ப ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இந்த மாதிரி நாட் ஓகேன்னா ஓஹோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. சிவகனியும் அப்படின்னா காய்முன் நேர் வரணும். இது நேர், காய்முன் நேர் வரணும். காய்முன் நேர் வந்தா தான் ஓகே ஓகே ஓஹோ இது எல்லாம் காய்முன் நேர் வரும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அமுதாமாவுக்கு இந்த சீட்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு அப்படியே தானாலே மனசுக்குள்ளாரே நினைப்புலையே அதெல்லாம் நேர்முன் நேர் வருதா அதெல்லாம் காய்முன் நேர் வருதா, கனி வராம இருக்குதா அதெல்லாம் பாத்துறாங்க. நமக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தர் வேண்டி இருக்குது, ஒரு அடிமைன்னே சொல்லுவாங்க. நம்ம ஏஐ வந்து அடிமைன்னு சொல்லுவோம். நம்ம அடிமை சொல்ற வேலையை செய்யும். இந்த அடிமையும் எக்ஸல்ன்ற அடிமையும் ஏஐ என்ற அடியையும் எல்லாமே இதுதான் சொல்லும். இது மாதிரி கரெக்டா சொல்லட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இதுவும் சொல்லிட்டு இருக்கு. இதை விட அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு போயிட்டு இதையே நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சித்திரக்கவி அப்படின்றத கொண்டு வர்றோம். இது ஒரு சித்திரக்கவி, சதுரங்க சித்திரக்கவின்னு சொல்லுவோம். துரககதி சதுரங்க சித்திரக்கவின்னு சொல்லுவோம். அது தமிழான்னு மட்டும் கேட்காதீங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா 8க்கு 8 கட்டத்துல செஸ் போர்டுல நம்ம எப்படி குதிரை எப்படி மூவ்மெண்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து மூவ்மெண்ட் ஆகணும். இது நாடு புகழ் அப்படின்னா நான் இங்க வந்தா அடுத்த 2வது எழுத்து டூ வந்து எங்கே வரணும்ன்றது இங்க வரணும். இங்க நாடு புகழ் இப்படி சுத்தி 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 வந்து ஒவ்வொன்னா எடுத்து வரணும். இப்படி வந்து எல்லாமே ஃபுல்லா பார்க்கணும். அது வெண்பாவாவும் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இப்ப கல்யாணி ஸ்ரீதர் அப்படின்னு போட்டேன், இந்த கல்யாணி ஸ்ரீதர்ன்றதும் வரணும். இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு எழுதுனா இதுதான் வெண்பா. ஊவேசா மாதிரியான தமிழ் தாத்தாக்களே சொல்லிட்டாங்களா, நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க, இதுல வந்து இதுக்கு பதிலாக நிறைய இலக்கியங்களை நீங்க படிக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதாவது நேரம், இது வந்து அவசரமான யுகத்துல நேரம் வந்து அதிகமா விரயமாகுது, அதனால இதுக்கு வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆனா இங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா அந்த நேரத்தை வந்து சுருக்கிட்டேன். இப்ப இந்த எக்ஸலை திறந்து வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி 8 எழுத்து வேண்டி இருக்கு. இந்த இடத்துல கல்யாணி ஸ்ரீதர் அப்படின்னு வரணும், ஸ்ரீதர் அப்படின்னு வரணும். இதுக்காக நான் இங்க எழுதினா போதும், இல் யானி ஸ்ரீதர் அப்படின்றத ஒண்ணு எழுதிட்டோம்னா இது எந்த இடத்துல வருமோ, கா இங்க இருக்குது, இல் இங்க இருக்கு, யா ஒரு இடத்துல இருக்கு, யா இங்க இருக்கு, நீ இங்க இருக்கு, இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துருக்கு. அப்ப இந்த எழுத்துக்கள் அங்கே வர்ற மாதிரி ஒரு குறுக்கெழுத்து போட்டியில இந்த எழுத்து இங்க இருக்கிறப்ப ஒரு வார்த்தையை ஃபுல்லப் பண்ணுங்கன்னு சொல்றோமே, அந்த மாதிரியா நீங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் ஃபுல்லப் பண்ணி நீங்க ஒரு வெண்பா எழுதிட்டீங்கன்னா அந்த வெண்பா கரெக்டா அங்கங்க போய் செட்டில் ஆகும். அந்த வெண்பா தான் சித்திரக்கவி. சித்திரக்கவியையும் இதை வச்சுக்கிட்டு அழகா செய்யலாம். சித்திரக்கவியும் ஆனா பொருள் கொடும்படியா சொல்ல மாட்டேங்குது. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா வேணும்னா ஒரு எக்ஸசிவா ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் எடுத்துட்டு இன்னும் பல இது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ரொம்ப ஓவர் டோஸும் ஆயிடக்கூடாது ஒரே நாள்லயே. அதனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடா 1-2 ஐட்டங்கள் மட்டும் எடுத்துட்டு இந்த ஐட்டத்தை நீங்களே வந்து செய்யற மாதிரி ஒரு லேப்டாப்லையும் அல்லது மொபைல்லையும் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிட்டு கூடவே நான் செய்யற மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் மாதிரியே ஒரு நாள் 2 நாள் போட்டோம்னா யூ வில் பிகம் எக்ஸலண்ட் இன் எக்ஸல். அதுதான் இப்போதைக்கு நினைக்கிறேன். இது ஒரு இன்ட்ரோவா இருக்கட்டுமே. இன்ட்ரோ கொஞ்சமா ஆரம்பிச்சு நம்ம எக்ஸல்லையும் போகலாம். அதோட சேர்த்து தமிழ்லையும் என்னென்ன செய்ய முடியாதது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் சிரமம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த சிரமமானதை கூட நம்ம அழகா கொண்டு போயிடலாம். டெக்னாலஜி நம்ம கையில, டெக்னாலஜில தமிழ் அழகா செயல்படுது. அடிமைகள் நம்ம தமிழ்ல சொன்னாலும் அழகா கேட்கறாங்க, கேட்டதுக்கு சரியா பதில் சொல்றாங்க. சித்திரக்கவி கூட இன்னைக்கு ஒரு வாழ்த்து சித்திரை கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு இதே மாதிரி அதுவும் எழுதி கொடுத்தது. ஆனா ஒரு முதல் எழுத்து மெய்யெழுத்தா வந்துருச்சு. அதுக்கு யாரோ சரியா கத்துக் கொடுக்கல போல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான குறைகள் சொல்ல அதுவும் கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தன்னையே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நமக்கு கொடுக்கும்.
அதனால நம்ம ஒரு டெக்னாலஜியில இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், அடிமைகளையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அடிமைகளோட நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கிறோம், எக்ஸலையும் படிக்கிறோம், அடிமைகளையும் வேலை எப்படி வாங்குறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். தமிழுக்கும் ஏதோ தொண்டு செய்யற மாதிரி ஒரு சித்திரக்கவியெல்லாம் அழிந்து போயிடுமோ, 50 வருஷத்துக்கு முன்னாடியே அழிந்து போயிடுச்சு, கிருபானந்த வாரியாருடைய அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஒரு சித்திரக்கவியையும் நம்ம உயிரோட்டம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் கொண்டு வர்றோம். அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கான ஒரு இன்ட்ரோ, ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. முதல்ல ஒரு கை தட்டலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம நடத்தாத ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்தி கொடுத்துருப்பீங்க. கேக்குதா? சார் கேக்குதா? கிருஷ்ணமூர்த்தி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அதாவது எக்ஸல் முதல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இதை வந்து. கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்கல. உங்களுக்கு கேக்குதுங்களா? எனக்கு கேட்கல. கேட்கலையா? எங்களுக்கு கேக்குது. உங்களுக்கு கேட்கலையா? கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களுக்கு கேட்கலையா? இல்ல, அவர் கேட்கல. அதான் சரி, பரவாயில்ல, விடுங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குது இல்ல? மத்தவங்க கேக்குது சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஒரு அடிப்படை எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். இது அடிப்படை எக்ஸல் தெரிஞ்சாதான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அது தெரியாதுன்னா அதையும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். உங்கள் கேள்விகளுக்கு இந்த நேரம் யார் கேள்வி கேட்குறீங்க? இப்ப கேளுங்க, உங்க கேள்வி கேட்டுதா? வாங்க சார். சக்கரபாணி சார் கேளுங்க. கேக்குதுங்களா சார்? நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப அருமையாக இந்த எக்ஸல் ஷீட்டை பற்றி சொன்னார்கள். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இதை அந்த பழைய நினைவுகளுக்கு கொண்டு போய் விட்டார். இந்த எக்ஸல் ஷீட்டுடைய வரலாற்றை சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் நான் சொல்ல முடியும். இது பின்னூட்டம், அவர் சொன்னதற்கு ஜஸ்ட் ஒட்டியதானது. ஆரம்பத்திலே இந்த எக்ஸல் ஷீட் வர்றதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்து ஒரு ஃபேமிலி, கபூர் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி அமெரிக்காவுக்கு பிழைக்கிறதுக்காக போறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைகளும். அங்க போயிட்டு எங்க வேலை தேடினாலும் வேலை கிடைக்கல. அப்ப என்ன செய்யலாம்னு உட்காந்து பேசும்போது அந்த குடும்ப தலைவி சொன்னாங்களா, நீங்க இங்கெல்லாம் வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் பண்றாங்களே, ஏன் நீங்க கம்ப்யூட்டர் லைன்ல ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. 2 பிள்ளைகள் நல்லா படிச்ச பிள்ளைங்க. அப்பதான் முதல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவ்வளவு கூட ஒரு சாப்ட்வேர் கொடுக்குறாங்கன்னா நம்ம 3 சாப்ட்வேர் ஒண்ணுல போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுதான் இந்த லோட்டஸ் 1 வருது. சரி, அந்த இதுக்கு என்ன சாப்ட்வேருக்கு பெயர் வைக்கலாம்னு சொல்லும் போதுதான் அந்த அம்மா குடும்ப தலைவி சொன்னாங்களா, கல்விக்கு அதிபதி சரஸ்வதியை ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம லோட்டஸை சொல்லலாம், தாமரையை. லோட்டஸ் 1 2 3 அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதுதான் அது ஆரம்பம். அப்போ இவங்களால வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியல. அப்போ இவர் வந்து அந்த கபூர் ஃபேமிலியோட விவரம் வந்துட்டு இங்கிலீஷ் நேம் ஒன்று சேர்த்துட்டாரு, மிச் கபூர்னு சொல்லிட்டு அவர் பெயரை மாத்திக்கிட்டாரு. லோக்கல்ல உள்ள ஜோனத்தான் சாச்சே அப்படின்ற ஒருத்தரோட சேர்ந்து இவங்க 2 பேரும் அந்த டெவலப் பண்ண அந்த லோட்டஸ் 1 2 3 கொண்டு போய் ஐபிஎம் கம்பெனி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் கம்பெனி நமக்கு எல்லாரும் தெரியும், இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின்ஸ். அதுதான் முதல்ல கம்ப்யூட்டரோட ஆரம்பத்தில் உள்ளது. அவன் கொஞ்ச நாள் வச்சது என்ன பண்ணா, அதை வந்து HCLக்கு வித்துட்டான், இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். ஒரு இந்தியன் ஆரிஜின் டெவலப் பண்ணது மறுபடியும் ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனிக்கே வந்து சேர்ந்து போச்சு. இது ஒரு பக்கம் போக, இதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பிசி எல்லாம் உருவாக்கும் போது அதுல கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் மைக்ரோசாஃப்ட் லோட்டஸ் 1 2 3 அப்படின்னு. இது பேரலி பேசிக் எல்லாமே அந்த லோட்டஸ் 1 2 3 வச்சுதான் இவங்க வந்துட்டு அதை இது பண்ணாங்க. இப்படிதான் அதனுடைய ஆரம்பம் வந்து மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் ஷீட். ஸோ இதுதான் அது வருது. எனக்கு இப்படிப்பட்ட இது வந்து 1980 தான் நான் முதல் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ன்றதை பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே சேர்ந்துட்டு. ஸோ 85ல் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வந்தது. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் இந்த புதுசாக வந்துக்கிற கம்ப்யூட்டரை பற்றியும் அந்த சாஃப்ட்வேர்ஸ்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னாங்க.
போர்ட்ரஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்க, ரிசர்வ் பேங்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்குது நம்ம சென்னையில. அந்த போர்ட்ரஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் முதல் ஒரு செமினார் மாதிரி வச்சு நடத்தணும். அப்போ கிளாஸ் எல்லாம் எடுக்கணும். நாங்க எல்லாருமே நாங்களே கத்துக்குட்டி அப்பதான் கத்துக்கிறோம். எங்க பாஸ் என்ன பண்ணாரு, எங்களை ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை பத்தி நீங்க பேசணும். அந்த டிபேஸ், லோட்டஸ் 1 2 3, MS வேர்டு, எப்படி 5 இது பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days, ஃபர்ஸ்ட் டே எங்க பாஸ் எடுத்தாரு, ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். செகண்ட் டே ஒருத்தர் டேட்டா பேஸ் எடுத்தார், தேர்ட் டே ஒருத்தர் MS வேர்டு எடுத்தார், ஃபோர்த் டே எனக்கு வந்தது, நீங்க வந்து இதை பத்தி பேசணும், லோட்டஸ் 1 2 3 பத்தி. எனக்கு அதுதான் என் வாழ்க்கையிலே முதல் தடவையா ஸ்டேஜில் ஏறி நின்று ஒரு லெக்சர் கொடுக்கறது. அது யாரு முன்னாடினா IAS ஆபீசர்களுக்கு முன்னாடி. எங்க பாஸ் முதலே சொல்லிட்டார், அவங்க IAS இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், பாடம் நடத்த போறவங்க நாம, கேட்க போறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன்னா எல்லாருக்குமே இது நியூ, அப்படி பண்ணுங்க. நான் அப்ப வந்து நான் அதை பத்தி நான் படிச்சது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, எங்க பாஸ் எனக்கு கொடுத்த ட்ரைனிங் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். முடிச்ச உடனே அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடைசியில வந்துட்டு ஒரு IAS ஆபீசர் பண்ணாரு, இதுல சினிமா டைலாக் சொல்ற மாதிரி, லோட்டஸ் 1 2 3 என்ற பாடத்தை நடத்திய உங்களுக்கு இன்று முதல் தாமரை மணாளன் என்று அழைக்கப்படுவீர் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ஜோக் அடிச்சு அந்த இடத்த முடிச்சாங்க. அப்ப இன்னொரு IAS ஆபீசர் கேட்டாரு, சரி எல்லாம் கரெக்டுங்க, நீங்க 4 நாளா கம்ப்யூட்டரை பத்தி சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, வாட் இஸ் அவர் இந்தியன் கான்ட்ரிபியூஷன் டு த கம்ப்யூட்டர் வேர்ல்டு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. என்னடா இது நம்ம டேர்ம் பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் உள்ள அர்த்தம் தான். அதுக்கப்புறம் மெதுவா நான் என்ன ஆரம்பிச்சேன், இந்த பைனரிஸ், கம்ப்யூட்டர்ஸ்ல மெயினா பைனரி கோட்ஸ், அதுல வந்து 0s and 1s தான், வேற நோ அதர் திங்ஸ், ABCD கிடையாது, மற்ற எதுவும் கிடையாது, 0 and 1, 0 1 0 1 0 1. அப்ப நான் சொன்னேன், இந்த 0வை கண்டுபிடிச்சதே நம்ம இந்தியன் தான், அது இல்லைன்னா எனக்கு இந்த கம்ப்யூட்டரே கிடையாது, 0 தான் நம்முடைய மெயின் கான்ட்ரிபியூஷன் கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி கிளாப் பண்ணாங்க. எங்க பாஸ் கடைசி ரோல உட்கார்ந்துருந்தார், அவர் எழுந்து நின்று கிளாப் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம சரியான பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டோம். செகண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து இதுதான் சொன்னேன், அந்த லோட்டஸ் 1 2 3 நம்முடைய இந்தியன் ஆரிஜின் தான் அதை கண்டுபிடிச்சவங்க, அவங்க தான் அதை வழிவகுத்து கொடுத்தவங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்துட்டு இப்ப சொல்ற மாதிரி அவர் சார் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அது லோட்டஸ் 1 2 3 இருந்து இப்படிலாம் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அது பெருமையா இருந்தது. உண்மையிலேயே அந்த பழைய காலத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி சார் கொண்டு போயிட்டாரு நினைச்சு பாக்குறேன். 1985 86 அந்த ரேஞ்சில் நினைக்கிறேன். அது வந்துட்டு உண்மையிலேயே அது நல்ல சிறப்பா இருந்தது. நான் அதுல ரொம்ப ஆர்வம் செலுத்துறேன். ஆரம்ப கட்டத்துல கத்துக்கிட்டு செய்துட்டு நான் இதுல கிளாஸ் எடுத்து நான் பண்ணதை பார்த்த உடனே அதுல வந்து அட்டன் பண்ணவர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி வந்திருக்காரு அன்னைக்கு அந்த மீட்டிங்ல. எனக்கு அப்பெல்லாம் யாரும் தெரியாது. நாங்க எங்க ஆபீஸ் வந்து எக்மூர் இருந்தது, செக்ரட்டேரியட்ல வந்து ஒரு ஸ்மால் ரூம் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நாங்க அங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு வந்தோம். அவர் என்ன பண்ணாரு, எங்களுடைய பென்ஷனர்ஸுக்கு எல்லாம் அந்த டேட்டா பேஸ் எல்லாம் இது பண்ணணும். வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றான்னா, லோட்டஸ் 1 2 3 தான் பண்ணணும், எக்ஸல் ஷீட்ல தான் பண்ணணும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் அவன் சொல்றான். அதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கான்னு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட பென்ஷனர்ஸை ஒர்க் ஷீட்ல இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ன்றத சொல்லக்கூடியது, இதுல தான் முதல் ஆல் எம்ப்ளாயிஸ், அது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்படி ஒன்று போர்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு பெரிய டேட்டா பேஸ் நாங்கள் கிரியேட் பண்ண பார்த்தா அந்த வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஒரு டீம் வந்தாங்க. மிஸ் சின்னு பேர், SIN தான் ஸ்பெல்லிங் வந்து SIN தான். மிஸ் சின்னு ஒருத்தர் அவங்களுடைய தலைமையில வந்தாங்க. அந்த அம்மா வந்தோடனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதை நாங்கள் அவங்களுக்கு டெமோ போட்டு காட்டணும். இதுதான் எங்கள் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்ஸுடைய டீட்டெயில்ஸு, டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது. இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். எப்போ நெக்ஸ்ட் இயர் எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் பேர்டன் என்ன இருக்கும், இப்படிலாம் நாங்கள் போட்டு காட்டணும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ எங்களோட கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் வந்து முழுக்க அந்த வேர்ல்ட் பேங்க் டீமோட உட்காந்து இந்த ஒர்க் ஷீட்ல வந்துட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சின் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. மிஸ்டர் சக்கரபாணி, நீங்க வந்து டெபுடேஷன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதா இருந்தா நான் வந்துட்டு டெஃபினெட்லி ஐ வில் டேக் யூன்னாங்க. பட் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல அதை பெர்மிட் பண்ணலை, அப்படிலாம் டெபுடேஷன் அனுப்ப முடியாதுட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்க PhD பண்றதா இருந்தாக்கா வாங்க,
இந்த டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு நம்ம சூப்பரா நீங்க பிஹெச்டி முடிக்கலாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நாங்க எங்க பாஸ் ரொம்ப சந்தோஷம், உடனே எங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ரெக்வஸ்ட் எழுதினார். நான் அப்படி பண்ணியிருந்தா 1990 முடிச்சிருந்திருப்பேன். பட் எங்க ஹெட் ஆஃபீஸ் பெர்மிட் பண்ணல. நம்முடைய வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இப்பெல்லாம் இது பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வரைக்கும் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் மாறிச்சு. எக்ஸலை மறந்துட்டேன். எக்ஸலை கை விட்டுட்டு வேற டைவர்ஷன் ஆகிட்டு வேற இதுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதிகமா எக்ஸல் யூஸ் பண்றதுல ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல வந்துட்டு நிறைய கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது இப்போ அவர் சார் சொன்னா பாருங்க, குரூப் மெயில் அனுப்பும்போது கமா கமா போட்டு இது பண்றதுன்னு. அப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒரு ஹெல்த் செக்டார்ஸுங்களுக்கு போடும்போது ஒரே ஒரு மெயில் கண்டென்ட் வந்து ஒன்று, பட் ஒரு நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு போகணும் அப்படின்னும் போது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல். நாங்கள் ஒரு குயிக்காக நாங்கள் போட்ட உடனேயும் நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய டைரக்டர்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் போயிட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணும்போது இவங்க ரொம்ப இது பண்ணாங்க. பரவாயில்ல, இது மாதிரி குரூப் மெயிலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் சொன்னது அத்தனையுமே நம்ம கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினா போதும், அது ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்து இந்த ஸ்டீபன் ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் இல்லாத, இப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதை வச்சு யாராலையும் ஒன்றும் பண்ணுறதுக்கு டவுட்டு. ஃபண்டமெண்டல் முதல்ல ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன, செல்லுனா என்ன, இது எப்படி கோஆர்டினேட் பண்றது, எப்படி நம்ம இன்புட்டை கொடுக்கறது, எப்படி அவுட்புட்டை கொடுக்கறது, எந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு எங்க கொண்டுட்டு வர்றது, அது இந்த ஃபண்டமெண்டல் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா சார் சொன்னது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அவர் வெரி அட்வான்ஸ் லெவலில் போயிட்டார். ஏன்னா டாபிக் இன்னைக்கு அட்வான்ஸ் ஏஐ வச்சு பண்ணதுனால அவர் அட்வான்ஸ் லெவலில் சித்திரக்கவி வெண்புட்டெல்லாம் போயிட்டாரு. சார் நார்மல் கால்குலேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நார்மலாக அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் புக்கில் மெனி ஒர்க் ஷீட்ஸுங்க இருக்கும். ஏபிசிடி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நூற்றுக்கணக்கான ஒர்க் ஷீட்டுகளை வச்சு ஒரு ஒர்க் புக்கில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இது வந்து கணக்கே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்றவங்களுக்கோ, மற்றவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு ஒரு ஷீட்லேயே ஒரு ஒரு தகவல்கள் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக இதுல இருந்து டேட்டா பேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம், இதுல இருந்து எம்எஸ் வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணி போகலாம், அங்கிருந்து இங்கே கொண்டு வரலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பாசிபிள். கிராஃப் வரையலாம், அவர் சொன்ன மாதிரி ஏஐ வச்சுட்டு இன்ட்ராக்ட் பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்குது. மிக அருமையான ஒன்று. இதை ரொம்ப விளக்கமாக கொடுத்த கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சி. யார் பேசுறது? அடுத்து யார் பேசுறது? வாங்க, ஆரம்பம் சார், பேசுறீங்களா? சார், அனைவருக்கும் வணக்கம். இது நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால இது எங்களுக்கு ஏற்கனவே வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம். வந்து எக்ஸல் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் சொன்னதை வந்து நிறைய வகையில் இம்ப்ளிமெண்ட் எல்லாமே நமக்கு நடைமுறைக்கு சாத்தியமானதாக தான் இப்போ சார் இருந்தார். அந்த கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னாங்க வந்து ரொம்ப நல்லா பயனுள்ளதாக தான் இருந்தது. ஆனால் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாகவே நாங்கள் வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் செல்ல வந்து நாங்கள் ஒரு முதல்ல இதா சார் சுக்கரமணி சார் சொன்ன மாதிரி முதல்ல இது தெரியாத போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிளார்க்காக வேலை பார்க்கும் பொழுது அந்த கம்ப்யூட்டரே நமக்கு உள்ள தொட விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே போகும்போது கம்ப்யூட்டர் அப்படி தூரத்தில் தான் பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு 4-5 பேர் தான் பார்க்க போனாங்க. 5 பேருக்கு மேலே விட மாட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமலே கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், எப்படி ஆப்ரேட் பண்ணுங்க சொல்லி. எங்களுக்கு மணின்னு ஒருத்தர் சிஓ, ஒருத்தர் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி அப்புறம் பரீட்சை எழுதணும். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சொந்தமாக தனியாக நமக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் சொன்ன இந்த இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ இந்த ஈக்குவல்ட்டு சொல்லி போட்டிங்களே, இதில் எங்கே வரணும் என்ன வரணும் இதெல்லாம் போட்டு போட்டு பார்த்தோம். எங்களுக்கு வந்து நிறைய வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது நிறைய பயனுள்ளதாக இருந்தது. அதுலேருந்து நான் மாறிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒன்று இந்த ஃபாக்ஸ் ப்ரோ அதெல்லாம் வந்துட்டு, ஃபாக்ஸ் ப்ரோ அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. வந்து அதை தாண்டி ஃபாக்ஸ் ப்ரோக்கு உள்ளே எல்லாம் வச்சு நாங்கள் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பித்தோம். ப்ரோக்ராம் லெவலுக்கு நாங்கள் போனதுனால கிரியேட் ஃபைல் போட்டு நிறையா போடணும், எதை எங்கெங்கே போடலாம், எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டோம். நான் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ப்ரோவில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண வந்து, அப்புறம் வந்து ஃபாக்ஸ் ப்ரோவிலே வந்து இந்த நம்ம ஆராக்கிள் 7, 8, 9 அதெல்லாத்துக்கும் அதெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம், அந்த சின்ன ப்ரோக்ராமை இதில் கொண்டு வரலான்னு சொல்லி எங்களுடைய அனுபவத்தை உங்களை மாதிரி இப்போ அனுபவஸ்தாலிகள் வந்து சொன்னதை வந்து நாங்கள் ஃபாக்ஸ் ப்ரோவில் போட்டு அதில் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்சம் செய்து பார்த்தோம். இது கொஞ்சம் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக வந்து எளிமையாக கற்றுக்க முடியும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முதல்ல ஆர்வம் வேணும். நல்ல தெளிவான தகவல் சொன்னீங்க.
நிறைய பேருக்கு இதுக்கு புரிஞ்சிருக்குமோ என்னன்னு தெரியாது. எங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுது. நீங்கள் சொன்ன உடனே புரிஞ்சுது. மற்ற நம்முடைய அமுதாம்மா கல்யாணமா மற்றவங்கள நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து ஆர்வத்தை கொஞ்சம் செலுத்தணும், ஃபண்டமெண்டல் தெரியணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், நன்றி. ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார் இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். நான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது 19 பேர் இருந்தாங்க, இப்போ 15 பேர் இருக்காங்க. நான் நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி நம்மளுக்கு இது யூஸ் ஆக போகுது அப்படின்னு தான் நினச்சேன். நான் அஃபிஷியல் லெவலில் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இது யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கோம். இப்போ ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் இதை வந்து நம்ம எக்ஸல் உள்ளே வேர்டு யூஸ் பண்ணுறதே ஜாஸ்தி, எக்ஸல் உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ வெட்டி முறிக்கல. பட் அவர் சொன்ன இது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி சாட் ஜிபிடி அண்ட் ஏஐ வச்சு நம்ம ஈஸியாக நம்மளோட இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றத நல்லா சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. வாங்க கோபால் ரத்னம் சார் பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சார். என்னுடைய கேள்வி வந்து நீங்க ஒரிஜினல் கிருஷ்ணமூர்த்தியா இல்ல ஏஐ கிருஷ்ணமூர்த்தியான்னு தெரியல. சிறப்பு, நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. இல்ல பெரும்பாலும் எல்லா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் டெமோ பண்றப்ப வந்து இது வந்து லைவ் தான் அப்படின்னு சொல்றதுக்கு டுடேஸ் டேட் டுடேஸ் டைம் எல்லாம் போட்டுருவாங்க. அது செஞ்சிருக்கணும் போல இருக்கு. நான் தான் இன்னைக்கு டேட் வருதா, இப்ப டைம் வருதா, இப்ப நான் தான் லைவ் தான், ஏஐ கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு. நல்ல கேள்வி. சந்தோஷம் சார், சிறப்பா இருந்தது. ஆக்சுவலா 1989-90 தான் நாங்கள் கம்ப்யூட்டரை பார்த்தோம். அப்போதான் வந்து ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் வந்தது. அது ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த பெரிய கம்ப்யூட்டர் வித் சின்ன கர்சர், அந்த ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு போகிறதுக்குள்ளாரே ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரிலாம் இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ லோட்டஸ் 1, 2, 3 எல்லாம் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கு கிராஃப் போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்தினோம். ஸோ எங்களுடைய துறையில் வந்து 1995 எங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டு ஃபுல்லாக ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் தான் வந்து அதனுடைய பயன்பாடுகள் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த மெயில் மர்ஜர், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அதே மாதிரி நிறைய லைன் லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் வரும். ஸோ அதை எல்லாமே கம்பைல் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி அதை ஒரு ஒரு ஃபார்மேட் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வி லுக்கப், ஹெச் லுக்கப், ஹெக்ஸ் லுக்கப் எல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ ஃபெமிலியர் இல்லை. ஸோ குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சித்திரக்கவி அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப நல்லா இருந்து அதை ஃபர்தராக கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அடிமை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது உண்மையிலே உண்மை. சரியான முறையில் வேலை வாங்கணும்னா நல்லா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலான்றது என்னுடைய கருத்து. சிறப்பாக இருந்தது சார், நன்றி. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அதாவது லுக்கப்னாலே நாங்கெல்லாம் வேற அர்த்தம் நினைப்போம். திடீர்னு நீங்க வி லுக்கப், ஹெச் லுக்கப்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? அதுல எக்ஸ் லுக்கப் வேற சொல்றோம். வேற நல்ல விஷயம். கதிரவன் சார் வாங்க பேசுங்க ஏதாச்சும். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கூப்பிடுறதுக்குள்ள போயிட்டீங்களே சார். இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு அல்லது இடையூறுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணும் இல்ல. சார் வந்து அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சாரை வந்து நான் ஒரு கம்பராமாயணத்துல அத்தாரிட்டி அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. அவருடைய அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் பல கோணங்கள் இருக்குது சார், நிறைய இருக்குது. எனக்கு நிறைய தெரியும், நான் சொல்றேன் பிறகு. சரி எனக்கு இன்னைக்கு வேற ஏதோ அர்த்தத்துல ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு சீக்ரெட்லாம் சொல்லுங்க. அவர் வந்து அந்த கம்பராமாயணம் இந்த வாய்ஸ் ஆஃப் வள்ளுவம் தளத்துல எழுதுவாரு, ரொம்ப சிறப்பா இருக்கும். கலோக்கியலா ஆரம்பிப்பாரு, கம்பராமாயணத்துல கொண்டு போய் நிறுத்துவார், ரொம்ப அருமையா இருக்கும். அதை படிச்சுட்டு இருந்தபோது இன்னைக்கு இவர் இந்த தலைப்பு கொடுத்திருந்தது ரொம்ப ஆர்வமா வந்து கேட்டேன். திருப்பி அவர் ஸ்லைட் ரூலு, லோட்டஸ் 1, 2, 3 எல்லாம் சொல்லி என்னை வந்து வயசானவன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினாரு. ரொம்ப அருமையா இருந்ததுங்க, பிரயோஜனமாகவும் இருந்து பலனுள்ளதாகவும் இருக்கு. திரும்ப நான் இப்போ வந்து எக்ஸல்ல வந்து வீட்டு கணக்கு எழுதுறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் கடந்த 7 வருஷமா, ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் திரும்ப கத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார்.
நன்றி சார், நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது யார் பேசுறது? வாங்க, இன்னும் பேச வேண்டியது யார் இருக்கு? அமுதா மேடம், ரிஃபாய் பாய், கணேசன் பேசுறீங்களா? வாங்க, கணேசன் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அப்போ வணக்கம். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரியே நானும் வந்து முதல்ல டெல்லியில இருக்கும்போது லோட்டஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தாங்க. ஆல் இண்டியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மினிஸ்ட்ரியில கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நான் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டு. ஆனால் அப்போ நான் இப்போ எங்கே இருக்கிறதால உடனே ஒரு சீனியர் வந்து என்னை ஸ்பாயில் பண்ணி விட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுக்கு எக்ஸல் தான் அப்புறம் ஸ்டார்டட் சார். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நல்ல எக்ஸல்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாட் ஜிபிடி இதை வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஃபார்முலாஸ், டாட்டா அனாலிசிஸ் எல்லாம் நல்லா பண்ணுறோம். எவ்வளோ பெரிய டேட்டாவனா நான் வந்து ஒரு 700 crores டேட்டாவெல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணி அது அதான் பில்லிங்கில் வந்து எக்ஸல் வந்து பிரமாதமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ரயில்வேஸில் வந்து ஐபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் எடுத்திருந்தாங்க. அந்த ஐபாஸ் வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸல். அதில் வந்து பில் பாசிங் வந்து இந்த பேஸ்ட் ஆன் எக்ஸல் ஐபாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணி அதில் தான் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லயே நல்லா அந்த பிஇ படித்தவங்க, அந்த இது டாட்டா அனாலிசிஸ் படித்தவங்கள போட்டு பண்ணாங்க ப்ரோக்ராம் த்ரூ அவுட் இந்தியாவில். அந்த ரயில்வேஸ்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சு தான் வந்து பில் பாசிங் எல்லாம் க்ரோர்ஸ் கணக்கில் பில்ஸ் பாஸ் பண்ணேன். நான் செல்லு வச்சுன்னு பாஸ் பண்ணேன். ஒரு செல்லை வச்சுக்கின்னு 1 crore பில் பாஸ் பண்ணேன் நான். அஃப்கோர்ஸ் ஆமாம். அப்படி ஏன்னா சில எமர்ஜென்சி இந்த கொரோனா பீரியட்லாம் இது நெட்டு கிடைக்காம கூட செல்லுலேயே பண்ணேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நிறுத்திட்டாங்க. என்னன்னாக்கா ஒரு டிஜிட்டல் கீ போட்டு தான் பாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த எக்ஸல் வந்து ரொம்ப நல்லா சொன்னா இந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சாட் ஜிபிடி இந்த ஏஐ வச்சு பண்ணல. ஏஐ வச்சு பண்ணாக்கா இன்னும் நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். நான் இதில் பார்க்குறேன் நம்ம திருப்பி இந்த யூடியூப்ல போடுங்களா, அதில் திருப்பி பார்க்குறேன் என்னென்ன இந்த இது யூஸ் பண்ணுறீங்க. நான் கரண்ட்டு நான் திருப்பி எகைன் எம்ப்ளாய்டு ரயில்வேஸில் எகைன் இது கன்சல்டண்ட்டாக போயிட்டேன். இன்னொரு அனதர் 5 yearsன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ண லேட்டாக வந்துட்டேன். அதுதான் ரொம்ப நல்ல இது எக்ஸல் வந்து அச்சீவ் தாலே. அப்புறம் அக்சஸ்ன்னு ஒன்று சார், எந்த எம்எஸ் அக்சஸ் சார். ஆமா, அதுவும் நல்ல பிரமாணம். அது யாரும் அது வந்து ஃப்ரெண்ட்லி கிடையாது, யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதுவும் நான் கத்துட்டேன். ஆனா யூசர் ஃப்ரெண்ட்லிக்கெல்லாம் அப்படியே மறந்து போச்சு ஆக்சுவலா. ஆனா எக்ஸல் தான் இப்போ இருக்கிறதுல எக்ஸலண்ட் பெஸ்ட். இது நல்ல டாபிக் சார், நல்ல யூஸ்ஃபுல். இது நான் பார்த்துட்டு நான் பயன்படுத்திக்கிறேன். தேங்க்யூ. நல்லது நல்லது. ரொம்ப சார் நான் வரேன் சார். ரொம்ப அருமை. நம்ம கோபாலத்தின் சார் கேட்டாப்புல அவரு கிருஷ்ணமூர்த்தி சார் ஏஐ கிருஷ்ணமூர்த்தியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஏவும் கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா ஏன்னா அருமையான இப்ப சார் ரொட்டீன் ஒர்க்லயே நம்ம பிவட் டேபிள் வீலுக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். எக்ஸலை பொறுத்தவரை அது உங்களுக்குலாம் ரொம்ப தைரியம் சார். ஆமாம், ஒரு 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 கண்ட்ரியினுடைய ஒரு மக்கள் தொகையா அல்லது ஏதோ கணக்கெடுப்புக்கு எக்ஸலை பயன்படுத்துகிறான். நீங்கள் நிறை புளிமா தேமாங்கிற அளவுக்கு எக்ஸலை பிரித்து பார்க்குறீங்க. இது எந்த அளவுக்கு அவன் கண்டுபிடிச்சாலும் ஒரு எக்கனாமிக்கில் ஒரு கண்ட்ரியை காட்டுறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சதை நீங்கள் புளிமாவில் கூட வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி. அது அருமையான முயற்சி தான். தமிழ் செய்யக்கூடிய ஒரு உண்மையான காரியம்தான். நிறைய விளக்கங்கள் இருக்குது. இப்போ நிறைய சார் எக்ஸல் பொறுத்தவரை ஷார்ட்கட் கீஸ்லாம் நிறைய வந்திருக்கு சார். அதில் தான் இப்போ நீங்கள் போட்ட மாதிரி அப்பருக்கு வந்து ஈக்குவல் போடுறதை விட நிறைய வந்திருக்கு. இப்போ வேர்டில் வந்து ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F3 அடிச்சுலாக்கும் கேபிட்டலாக மாறிடும். உங்களுக்கு தெரியும். எக்ஸல்லேயும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் நிறைய தாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எக்ஸல் படிச்சுக்கலாம், ஆர்வம் இருந்த ஆட்கள்லாம் படிக்கத்தான் செய்யலாம். இப்போ எங்களுக்கு இது ரொட்டீனாக ஒர்க்காக இருக்கிறதுனால ஈஸியாக அப்படி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். இப்போ எம்ஐஎம்க்கு தான் பாராட்டணும். எந்த ஜேர்னல்லையும் நாங்கள் நிலைத்து நிற்போம், அதை சாதிப்போங்கிறத வந்து ஸ்டீபன் சார் மூலமாக உங்கள் மூலமாக நாங்கள் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீங்கள் வந்து A1 கிருஷ்ணமூர்த்தி சார். தேங்க்யூ. ஆக்சுவலா இது நான்
இந்த எக்ஸல் பத்திய ட்ரைனிங் எடுக்கிறப்ப கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வந்தது. நீங்க ஒரு ட்ரைனரே சொல்லிட்டாரு, யூ ஆர் மிஸ்யூசிங் எக்ஸல் அப்படின்னாரு. என்னங்க மிஸ்யூஸ் அப்படின்னா, இந்த மாதிரி மெயில் மெர்ஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மெயில் மெர்ஜை ஒரு டேட்டா வச்சு நம்ம மெர்ஜ் பண்றோம். இப்போ அவங்க என்ன சொன்னாரு, லெட்டருக்கு தாங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றாரு. நான் சொன்னேன், எனக்கும் லெட்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐ எம் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். இப்ப சிவில் இன்ஜினியர் ஒரே மாதிரியான பேசஞ்சர் ஹால் ஒரு 10 ஐலாண்ட்ல இருக்கு. அப்போ ஒரு ஐலாண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் ரேட் இருக்கு, டிஃபரெண்ட் குவான்டிட்டி இருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் போடுவேன், எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு எஸ்டிமேட் வந்து டிஃபரெண்ட் எஸ்டிமேட் வந்து 10 எஸ்டிமேட் அட் அ டைம் ஐ வில் கெட் அப்படின்னா. அவருக்கு நீங்க நியர் யூ ஆர் மிஸ்யூசிங் அப்படின்னாரு. இப்ப கேக்குறப்பதான் நீங்க அதை சொன்ன மாதிரியே இங்கேயும் ஒரு நேர் நிறையெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன தேவை குறையா சொல்ல நிறைய சொல்றேன், இல்ல நிறைய தான் சொல்ல வரேன். எனக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த நேரத்திலயும் அந்த ட்ரைனிங் டயத்திலயும் இது சொன்னாங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். இப்போதைக்கு தேவைப்படுது. இப்ப அமுதா மேடம் இந்த நிறைய எக்ஸல்ல படிச்சாதான் இப்ப அவங்க ரொம்ப எங்க டாப் லெவல்ல போயிருவாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப இல்ல அவங்களுக்கு தேவையே இல்ல, நமக்கு தேவைகள் படுது. நமக்கு வந்து ஒரு டூல்ஸ் தேவைப்படுது இந்த மாதிரி அசிஸ்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு அது நினைப்புலயே நேர் நிறை வந்துடும் கரெக்டா. ஒரு காய்மண் நேர் வரணும்ன்றது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. நமக்கு எக்ஸல் சொன்னாதான் ஓஹோ இது காய்மண் நேர் வருதா அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரு மிஸ்யூஸ் சொன்னாங்களோ அவரோட பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு விதத்தையும் எந்த விதத்துல நம்ம பயன்படுத்துறோம்ன்றதுதான் முக்கியமே தவிர, அதுக்கு உண்மையாவே அவர் அப்ரிஷியேட் பண்ணிருக்கோம், உங்களை பாராட்டி இருக்குமே தவிர, மிஸ்யூஸ் பண்றீங்கன்னா என்ன மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கொள்ளைய அடிச்சிட்டீங்க. அதை விட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரு ஒரு புக் வச்சிருந்தாரு, மெயில் மெர்ஜோட ஒரு புக்கு. அவரு அப்பெல்லாம் வந்து ஆப்டெக் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஆப்டெக்ல ஒரு 45,000 கொடுத்து படிச்சாராம். அதுதான் விஷயம். கடுப்பாயிட்டு இருப்பாரு. என்னன்னா அந்த புக் எடுத்துக்க மாட்டேன்ட்டாரு. 1985 வேர்ட் ஸ்டார் MS வேர்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி வேர்ட் ஸ்டார்லயே மெயில் மெர்ஜ் வச்சிருந்தான். ஆமா, அதுலயே மெயில் மெர்ஜ் நான் பயன்படுத்திருக்கேன். நான் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கேன். நான் அது அப்பவே மெயில் மெர்ஜ் வச்சிருக்கான். மெயில் மெர்ஜ் நான் பண்ணி கொடுப்பேன். எங்க ஆபீஸ்ல எல்லாருமே ஆச்சரியமா கொடுப்பான். சோ அப்போ இந்த மெயில் மெர்ஜ்ன்றது மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு, அது ரொம்ப பழசு. அதெல்லாம் அந்த காலத்திலே பழசு, அது ஒண்ணுமே இல்லை. இது வந்து என்ன கத்து கொடுக்கறது வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க அப்படின்றாருன்னா, அவரோட அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம உறவு வச்சுக்காத இருக்கிறது நல்லது. சார் நீ என்ன சொல்லலையே தானே? இல்ல உங்களை சொல்ல, நீங்க வந்து நல்லது தானே சொன்னீங்க. நல்லதானே சொன்னீங்க. அவர் நல்லது, நான் என்ன சொன்னேன்னா பேசவே இல்லையே சார். எங்க ஃபாதர்ட்ட ஒரு பழைய ஜீப் ஒண்ணு இருந்தது. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய கம்பியை ஃப்ரண்ட்ல கொடுத்து சுத்துவாப்ல அது ஜீப் ஸ்டார்ட் ஆகிடும். அவன் அந்த டைம்ல இப்ப நீங்க இருக்க டைம்ல ஃப்ளோப்பி டிஸ்க போட்டுதான் நம்ம சிஸ்டத்தை அது நம்ம சார்ஜ் பண்ணி எடுப்போம், ஃப்ளோப்பி போடுவோம் கொள்வோம். இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டு நீங்க வந்து இப்ப சேலஞ்சா எடுத்து ஒரு வெண்பா கொண்டு வரலாங்கிறத வந்து நிரூபிக்கிறது வந்து சார் அதை எப்படி பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? அவரும் எவரோ ஒரு நாள் கண்ணை மூடித்தனமா பேசுறாரு. விஷயம். நான் இப்போ ஆக்சுவலா ChatGPT ஒரு வெண்பா எழுதி கொடுக்க சொன்னா தப்பா எழுதுது. தகவலுக்கு நான் இப்போ டெஸ்ட் பண்ணேன். முதல்ல எடுத்த 4 சீரியல்லே 2 தப்பு இருந்தது. அதுலயே தப்பா இருந்தது. அதனால கொஞ்சம் வெண்பா எழுதுறவங்களா ChatGPT நம்புறதுன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்பணும். தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் விஷயம். ஜெமினில சொல்லுங்க. கணினியும் கவிதை பாடும் அப்படின்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து, அல்லது 30-40 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், சுஜாதா வந்து கணினியும் கவிதை பாடும்னு போட்டு எழுதினாரு. சீர் எழுது தலை சுலபம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டு மரபு கவிதை பாணியில எழுதி கடைசியில வந்து முடிக்கிற போது கணினியும் கவிதை பாடும் அப்படின்னு எழுதினாரு. ஐயா எப்ப பாடி நம்ம முன்னாடி எழுதியே காமிச்சிட்டாங்க. இல்ல 2 வரி வந்து தப்பா எழுதிருந்து, அடுத்த 2 வரி வந்து நல்லா எழுதிருந்து, சீரோ நல்லா பிடிச்சிருந்து, கடைசி 4 மரபு காசு பிறப்பு 4 மரப்பு அந்த வாய்ப்பாடோட முடிச்சிருந்து. அது அருமையா இருந்தது. ஆனா வந்து அது எல்லா நேரத்திலயும் சரியா எழுதுமா அப்படின்றது ஒரு சந்தேகம். ஏனையோ நமக்கு வந்து என்னன்னா, அவன் ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கிறான்னா அதை வந்து நம்ம பயன்படுத்துறப்ப எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் முக்கியம். எந்த ஒரு டெக்னாலஜியும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் எதுக்காக கொடுக்குறான்னா, அவன் வந்து ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துறான். நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதை எப்படி வேலை வாங்குறோம், அதுதான் நமக்கு அறிவு வளர்க்குமே தவிர அதை பார்த்து பயந்தோம்னா அது அவனே
மைக்ரோசாஃப்ட்லயோ சரி, இதுலயோ சரி, கூகுள்லயோ சரி, அவனுமே எதிர்பார்க்க மாட்டான் இந்தியன்ஸ் இப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம பிடிச்சி அதுல எப்படியெல்லாம் வேலை வாங்கணுமோ அதை கீழ்ச்சி ஒரு வழி பண்ணி சாட் ஜிபிடி அழுகுற அளவுக்கு பண்ணிடுவான். அது வேற விஷயம், புரியுதுங்களா? அது இப்ப அவனே நினைச்சு பார்த்துக்க மாட்டான் இப்படி எல்லாம் வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸல் இருக்கிறத இங்கே கேள்வி கேட்டு இங்கே வேலை வாங்கி இப்படி எல்லாம் பண்ணுவாருன்றது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காராங்க, அந்தமான்ல இருந்து வந்தாருன்றதுலாம் அவருக்கு தெரியுமாண்ணா? அந்த மாதிரி அதுதான் இது நம்ம நம்ம கையில கொடுத்துட்டாங்க, நீ எப்படி வேணா பயன்படுத்திக்கோ. நம்ம பயன்படுத்துறது நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், அந்த சோர்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்றோம். ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயன்படுத்தணுன்றதுதான் நம்மளோட இது. அதுதான் நம்மளோட அறிவுத்திறனை வளர்க்குறது. அதை வந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும்ன்றதுதான் ஒரு நல்ல. எனக்கு ஒரு டவுட் சார், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. என்னன்னா இப்போ ஏஐ பத்தி பேசும்போது இப்போ இப்போ கதை எழுதுறவங்க எல்லாம் வந்து கதை வந்து வெர்பலா சொல்லு. இப்போ தமிழ்ல முக்கியமா தமிழ்ல வெர்பலா சொல்லும் போது அதை அப்படியே எழுதணும். அந்த மாதிரி வந்து எந்த டூல் வந்து ரொம்ப நல்லா இதா இருக்கு? புரியல, நீங்க சொல்ல மறுபடியும். சார் இப்போ கதை முதல்ல டைப் பண்ணாங்க, அப்புறம் வந்து வாய்ஸ் கட் ஆகுது இல்ல கம்ப்யூட்டரே நீங்க கேக்குற கேள்வி கோச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல வாய்ஸ் கட் ஆகுது, ஏதோ ஆடியோ சரியா கேட்கல. இல்ல டைரக்டா இவர் கேக்குற கேள்வி என்னன்னா, அதை எடுத்து டைரக்டா பேசுங்க, மைக்கை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா கேக்குது. இப்போ நம்ம கதை எழுதுறவங்க இப்போ நம்ம ஓரலா சொல்றோம், கதை சொல்லிடும் போது அப்படியே அந்த தமிழ்ல வெர்பாட்டியமா அடிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி ஏஐ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. உங்க வாட்ஸ்அப்ல இருக்குது அது. உங்க வாட்ஸ்அப்ல இருக்குது, நான் சொல்லி தரேன். இல்ல வாட்ஸ்அப்ல வந்து கொஞ்சம் தானே எழுத முடியும், ஒரு புக் எழுதணும். அப்ப நீங்க ஒரு நாள்லயே ஒரு ஃபுல் புக் முடிச்சிடுவீங்களா? மெயில்லயே எழுதலாம் சார், மெயில்ல கூட எழுதலாம். அதே மாதிரி பேச ரெக்கார்ட் ஒண்ணும் இல்ல சார், நீ இங்கிலீஷ்ல அடிச்சு கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா அது தமிழ்ல அழகா அடிச்சு கொடுத்துரும். இங்கிலீஷ் அடிச்சு தமிழ்ல கரெக்டா, ஏன்னா அது கரெக்டா பண்ணணும், தமிழ்ல கிடையாது. ஆனா இல்ல எழுத்தாணி டவுன்லோட் பண்ணுங்க சார். எழுத்தாணி அநேகமா பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எழுத்தாணி பண்ணீங்கன்னா அநேகமா நீங்க பேசவே கொடுத்தோம். நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதுல ட்ரை பண்ணுங்க. அது கூட இருக்கு, நிறைய இருக்கு. அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்ல. 365 யூஸ் பண்றீங்களா? 365 ஆமா, 365 பிளஸ் வெர்ஷன். ஆமா, மைக்ரோசாஃப்ட் 365 பிளஸ் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா பவர் பாயிண்ட திறங்க, அதுல வந்து டிக்டேட்னு ஒரு பட்டன் இருக்கு, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, நீங்க பேசுங்க, அப்படியே வருது. தமிழை ஆனா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா சொல்லணும், அதுக்கு லகரம்லாம் தெரியுது. நீங்க சொல்றது தப்பா எந்தெந்த இடத்துல சொல்லுது அப்படின்றத கரெக்டா புடிச்சுக்குது. நான் என்னுடைய மறைத்து காட்டும் கம்பன் முழுக்க அப்படிதான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தையும் எழுதுறது டைப் பண்றதுலாம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட ஓபன் பண்றேன், அதுல ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன், அந்த பாக்ஸ்ல டிக்டேட் அப்படின்னு தட்டுறேன், அப்படியே பேசுறேன். கொலோக்கியலா தான் இருக்கு, கொலோக்கியலாவும் பேசுறேன். அது சில மிஸ்டேக் மட்டும் வருது, அதை மட்டும் எடுத்து வேர்ட்ல கொண்டு போயிட்டு காப்பி பண்றேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதோட முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதுலயே பண்ணுங்க. இதே தான் அப்படியே எல்லா ஆப்லயும் வந்து நீங்க பேச அப்படியே டிக்டேட் பண்ற மாதிரியா இருக்கு. தமிழ்ல வேணும் அப்படின்னா நீங்க தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தமிழ்ல வந்துட போதும். அப்படி தமிழே நீங்க பேச உங்க கமாண்ட், நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கறது எல்லாம் தமிழ்லயே வரும். இப்ப என்னுடைய கேபிட்டல் லெட்டர் தமிழ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க, ப்ளீஸ் கிவ் இன் ஐ ஆம் கோயிங் டு கிவ் த கமெண்ட்ஸ் இன் ப்ராம்ப்ட் இன் தமிழ் அப்படின்னு போட்டுங்க, இன் ஓரல் வே அப்படின்னு நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு நீங்க தமிழ்ல பேசுங்க, அப்படியே வரும். அதை வச்சு அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஓகே, டன். தேங்க்யூ சார். ரைட். ஒன்றும் பெரிய விதம் இல்லை, அதெல்லாம் நிறைய இருக்குது சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற ஒன்றும் இல்லை, நீங்க கன்சல்டேஷன் சார்ஜ் மட்டும் கொடுத்துருங்க, நாங்க அழகா நல்லா சொல்லி தரோம். ஒன்றும் பிரச்சனை. வாங்க அமுதா மேடம். அமுதா மேடம் பேசுறீங்களா சார்? இப்படி பண்றீங்க. அமுதா மேடம் ஏதோ பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன். பிஸியா இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. லதா மேடம் இப்பதான் வந்தீங்க. இருந்தாலும் அவங்க யூடியூப் பார்த்து தான் வந்திருப்பாங்க. இல்ல சார், நான் இப்ப அது இந்த கொலுனால டெய்லி எங்கெங்க போயிட்டு இருக்கோம் சார்.
வரும்போது டிராஃபிக் பயங்கர டிராஃபிக்கு, என்னால அட்டன் பண்ண முடியல. அதாவது இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க கார்ல, அதனால அட்டன் பண்ண முடியல. இங்க வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணேன். கவலைப்படாதீங்க, ரெக்கார்டிங் கேளுங்க, அப்புறம் நான் ரெக்கார்டிங் பார்க்குறேன் அவசியம். சார், ஸ்டீஃபன் சார், இவர் இப்போ சொல்லி கொடுத்தது பார்த்தா நம்ம இதுக்கு யூஸ் ஆகுமா சார்? அதுக்கு ஒன்றும் தேவையில்லையா? எதுக்கு சொல்லுங்க. இந்த இதை நம்ம எம்ஐஎம் ப்ரோக்ராம்ஸ் டாக்குமெண்ட் பண்றோம்ல, பல இதுக்கு யூஸ் ஆகும். நீங்க முதல்ல பாருங்க, அப்புறம் டவுட் எல்லாம் கேளுங்க. எக்ஸலண்டா யூஸ் ஆகும் அவர் சொல்றத பார்த்தா. என்ன சார்? எக்ஸலண்டா யூஸ் ஆகும். சரி, அவரு நல்ல இதா சொல்லியிருக்காரு. நான் அதனால தான் இன்னைக்கு அவசியம் வரணும் தான் நினைச்சேன், வர முடியல. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வேலைக்காக அதை யூஸ் பண்ணோம். ஒரு 360 பக்கங்கள் உள்ள ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு. இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்ச உடனே அவங்க கேக்குறாங்க, நீங்க என்னென்ன வேலை பண்ணீங்கன்றதை கொடுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. நம்ம ஒண்ணுமே பண்ணல. அந்த 365 பக்கத்தை தூக்கி உள்ளார இன்புட் மாதிரி கொடுத்தோம் ChatGPT-ல. எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு 2-3 பேராகிராஃப்ல என்னென்ன வேணும்ன்றதை மட்டும் ஹெட்டிங் கொடுத்தோம். நம்ம 20 பக்கத்துல கொடுங்க அப்படின்னு கொடுத்தோம். 365 பேஜ்ல இருந்து அது படிச்சு எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அழகா ஃபாண்ட் பண்ணி நமக்கு 20 பக்கத்துல கொடுத்துருச்சு. ஆனா உடனே கொடுக்கல, கவர்மெண்ட்டுக்கு உடனே கொடுத்துட்டா வேலை செய்யலான்றாங்க இல்லையா, ChatGPT-ல கொடுத்தேன்றாங்க. அதனால வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு மெதுவா ஃபாண்ட் எல்லாம் மாத்தி, அதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஃபாண்ட் எல்லாம் மாத்தி, அது கவர்மெண்ட் ஃபாண்ட் அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி பண்ணி கொடுக்க போறோம். இதுதான் வந்து வேலை பண்றதுக்கும் கத்துக்கணும். கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அது தப்பு சொல்லிடுது. ஸோ ஜட்ஜஸ்க்கெல்லாம் கூட ஈஸி இல்லை சார். அவங்க வந்து 1000 பக்கம் 2000 பக்கம் படிச்சுட்டு எழுதணும்னு சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட். இல்ல, அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தி மாறுச்சுன்னா அவங்க காலி. ஆமா. இல்ல ChatGPT-ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ChatGPT வரும். இன்னொரு விஷயம் எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்ன பண்றோம்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கேரளா ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ChatGPT-ல இருந்து ஜட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்குது, நிறைய டெக்னாலஜி. ChatGPT-ல இருந்து எடுத்தீங்கன்னா அது ChatGPT-ன்னு காமிக்கும் ஒவ்வொரு பேஜ்லயும். ஸோ அதனால அதை நம்ம இது பண்ணவே முடியாது சார். அது பிரச்சனை இல்லை சார், தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா காப்பி பேஸ்ட் பண்ணி அதெல்லாம் மாத்திடுவாங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. அது விஷயம் கிடையாது. ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் தெரிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும். இப்ப கொஞ்சம் தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் விடணும் அப்பப்ப. அதை எடுத்து அதுவே அதுவே விட்டுருங்க. எடுத்து நம்ம தப்பா கொஞ்சம் தப்பா போடணும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எழுதணும். கவர்மெண்டோட பீயிங் அண்டர்டேக்கன் அந்த மாதிரி எல்லாம் எழுதணும். இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் அபிஷியல்ல வந்து இந்த மாதிரி பீயிங் டன் அப்படின்றலாம் எழுதணும். உங்களுக்காக தான் காத்து இருக்கிறோம். வணக்கம் டீச்சர் அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பின்னோட்டம் கொடுங்க சார். கொலு நேரத்துல பின்னோட்டம் கேட்டா எங்க கொடுப்பாங்க? ஆமா, கொலு நேரம், கொலுவுக்கு போயிட்டு வந்தது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தது, இடையில இன்டர்நெட் போனது, இதுக்கு நடுவுல உங்களோடது நான் கேட்டேன். கொஞ்சம் கேட்டேன். முழுமையா என்னால கேட்க முடியல. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு மட்டும் நினைச்சேன். நான் வந்து கொஞ்சம் இந்த பேசுறது கேக்குறது, தமிழ்ல வந்து நம்ம சொல்றத டைப் பண்றது, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது, இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். ஆனா நான் வந்து ஏற்கனவே ஸ்டீபன் சார்ட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், திருக்குறளை பத்தி சொன்னேன்ல சார், ஞாபகம் வந்ததா? நீங்க கேட்கவே இல்லை சார்ட்ட. கேப்பீங்கன்னு நினைச்சேன், கேட்காம விட்டுட்டீங்க நீங்க. சார் ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க சார், நாங்க பேசிட்டோம் மேடம், போன்ல பேசிட்டீங்களா? பேசிட்டேன், 2 பேரும் பேசிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, திருக்குறள் அருமையா எழுதி கொடுத்தது ChatGPT விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம். அது வந்து அந்த மாதிரி பண்ணுங்க சார். அப்புறம் அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் தப்பா பண்ணி கொடுக்குது சார். அது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அது சரியா இல்ல. நம்ம சேவாவோட 2 கதை சார்,
அழகா அந்த கதையை கேட்கலான்னு பார்த்தா அது வந்து கொரியன்ல பேசுது. இந்த அம்மா தமிழ்ல பேசுனதா அது கொரியன்ல பேசுது. நான் உடனே திருப்பி அதுக்கு அனுப்பிச்சு விட்டு, எம்மா அது ஏம்மா இப்படி வருது, 2 வீடியோ அந்த மாதிரி வருது அப்படின்னா, அதுதான் எனக்குமே தெரியல, அது அப்படிதான் பேசுதுன்னு சேவா திருப்பி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அது மாதிரி சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கோளாறு பண்ணுது சார். அது ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சமயம் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சாரை பார்த்தோன்னா அது ரொம்ப பவ்யமா இருக்கு போல இருக்கு. எங்களை எல்லாம் பார்த்தா அதுக்கு கொஞ்சம் இளக்காரமா இருக்கு போல இருக்கு. வந்து எங்களை எல்லாம் கொஞ்சம் ஏமாத்துது அது. உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லும் போது நான் கவனிச்சேன். ஆனா நீங்க இந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல சார், ஒவ்வொருத்தர் தனிநபர் வருமானம் அந்த இதெல்லாம் போடணும், இதெல்லாம் இப்ப எனக்கெல்லாம் அது எப்படி சார் உபயோகப்படுத்த முடியும்? நான் என்னென்னத்துக்கு அதை உபயோகப்படுத்திக்க முடியும்? இப்ப நீங்க சொல்றது ப்ராஜெக்ட் சொன்னீங்க, 3 நாள்ல முடிச்சு கொடுத்துரும், 1,50,000 ரூபாய் வாங்கிடலாம் நீங்க. இப்ப எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப நான்லாம் அதை வந்து எப்படி பயன்படுத்திக்க முடியும்? சாதாரண எங்களை மாதிரி இருக்கிறவங்க அதை நாங்க எப்படி பயன்படுத்திக்கிறது? அது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். என்ன என்ன மாதிரியா நீங்க உங்களுடைய திறன்களை ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 10-15 நாட்கள் ஆகுது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை எப்படி ரொம்ப எளிமையா செய்யணும் அப்படின்றது. இப்ப சொல்லுங்க அமுதாமா, நீங்க ஒரு சிம்பிளா வந்துட்டு உங்களுடைய வீட்டு குடும்ப செலவுகள் மாதாந்திர செலவுகள் கேட்டீங்களா? கணக்கு எழுதவே மாட்டேன் சார். போட்டு வச்சிருங்க, போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இது போடுங்க. இல்ல மேடம், ஐயோ நீங்க சார் கம்பேர் பண்ணிக்கலாம். சார் ஒரு விஷயம், நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன், லைஃப்லயும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், வீட்லயும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நான் சும்மா என்னமோ சுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு வரவு செலவுக்கெல்லாம் தொடர்பே இல்லைங்க சார். எதுவும் வாங்குறது வைக்கிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய தேவைகளுக்கு வாங்குறதோட சரி. அதெல்லாம் வந்து நம்ம பையன் மருமக அவங்க எல்லாம் தானே பண்றாங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். மேடம், நீங்க சேனல்ல வந்து டெய்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்கல்ல, ஒன்னு ரிலீஜியன், ஆமா ஆமா, அந்த மாதிரி இதுல இந்த டாபிக்ல இவ்வளவு இது கொடுத்துருக்கேன், என்னென்ன டேட்ல கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி யூஸ் ஆகும். அது எடுக்கலாம். அத வந்து நான் லதாவை தான் பிடிக்கணும். லதா தான் அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. லதாவை கேட்டு கத்துக்க வேண்டியதுதான். இல்ல கிருஷ்ணமூர்த்தி சார் அதோட ரொம்ப ஈஸியா சொல்லி தருவாரு. அமுதா மேடம், கிருஷ்ணமூர்த்தி சார் அதோட ரொம்ப ஈஸியா சொல்லி தருவாரு. சோ நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணீங்க. அது எப்படி சார் தெரியும்? நான் எப்படி சொல்லி தருவேன்? அதை விட இன்ட்ரெஸ்டா சொல்லி தருவாருங்கிறீங்க. ஆமா, இது நீங்க இந்த டாபிக் கவனிக்கலையே. நீங்க கவனிச்சதால நான் சொல்றேன். நம்ம அடிமைக்கு வேலை வாங்குவோம். எக்ஸல் பத்தி எனக்கு தெரியும். நாங்க ஃபார்முலா இல்ல அதான் எக்ஸல் ஈஸியா பண்றது எப்படின்னு அவருக்கு இன்னைக்கு சொன்னாரு. அது நீங்க கவனிக்கல. அவங்க இவங்களே அடிமையா யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. நான் வந்து அடிமைன்றது மிஷின் அடிமையை யூஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல சார், நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம லதா எம்ஒஎம்ல யார் யாரு என்னென்ன டாபிக்ல பேசியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் லதா எடுத்து எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே அவங்க அந்த பரிச்சயம் இருக்கு அவங்களுக்கு. அதனால இது ரவி சார் சொல்றது ஒரு இந்த டேட்டாஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை விட பிரயோஜனமா இந்த மாதிரி எக்ஸல்ல வச்சுட்டு இருந்தோம்னா 2021 அதிகமான யார் பேசியிருக்காங்க, 22 யார் அதிகமா பேசுறாங்க, 23 யார் அதிகமா பேசுறாங்க, ஒரே ஆட்கள் அதிகமா ஒரே நபர் அது பாருங்க என்ன மாதிரியான டாபிக் அதிகமா போயிட்டு ஒரு ஹெல்த் ரிலேட்டட் போகுதா, இலக்கியம் பத்தி போகுதா, என்ன மாதிரியான இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ் ஒரு ரிப்போர்ட்டிங் அனலைசிஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ரொம்ப 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 சிறப்பு சார். ஏன்னா எனக்கு அது வந்து புரியல. இப்ப வந்து சார் சொன்ன உடனே இத கூட செஞ்சு வைக்கலாமோ அப்படின்னு இப்ப எனக்கு வந்து தோணுது. அத நான் வந்து என்னோட இதுலயே நான் அதை போட்டு வைக்கிறேன். ஏன்னா எது எப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே தெரியல எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்த இது வந்து ஒரு ஓப்பனா கொடுத்துருக்காங்க. எப்படிதான் செய்யணும்ன்றது கிடையாது. ஆனா எது நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வீட்லயே இப்போ வீட்டுல சமையலுக்கு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். நான் சமையலுக்கு நான் சமைக்க பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா 4 பேர் செய்யணும்னா என்னென்ன பண்ணணும், 5 பேர் வந்துட்டாங்கன்னா என்னென்ன பண்ணணும், 5 பேர் வைக்கிறது 5 பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு, 5 பேர் வந்தானே எத்தனை ஸ்பூன் வைக்கணும் அப்படின்ற பண்ணா அதுக்கு ஒரு தடவை பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு கடுப்பாயிடுவாங்க. நீங்க உங்களுக்கு வேலை இல்லை போங்க அப்படின்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு 10 பேருக்கு அப்படின்னு போட்டு விட்டோம்னா அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா கரெக்டா என்னென்ன வேணும் அப்படின்றது அழகா வந்துடும்.
எவ்வளவு கிலோ வாங்கணும், எத்தனை வெங்காயம் வாங்கணும், 1.5 கிலோ வாங்கணுமா, டீ போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே இதே மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ல கொண்டு போயிட்டு ஒரு ஆளுக்கு எப்படி 2 ஆளுக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டா போதும். ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிட்டா அந்த டேபிள் வழியா அங்க கொண்டு போய் கொடுத்துரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நமக்கு தேவை என்ன தேவையோ, நம்ம பெரிய போய் பவர் பிளான்ட்ல எத்தனை மெகாவாட் உற்பத்தி ஆகுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நமக்கு என்னதுக்கு ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு எவ்வளவு வெலாசிட்டியில போகுது அதெல்லாம் நமக்கு தேவை. நமக்கு தேவை வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம கிழங்கு எத்தனை கிலோ வாங்கணும், தக்காளி எவ்வளவு வாங்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வேலையை இந்த எக்ஸல் வந்து அழகா செஞ்சு கொடுக்கும். கிருஷ்ணமூர்த்தி சார், அந்த வேலை எல்லாம் உங்களுக்கு முக்கியமானது, அவங்களுக்கு முக்கியமானது கிடையாது. அதாவது இது வந்து நீங்க லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குற நேரத்துல நாங்க செஞ்சு லதா மேடம் உங்களுக்கு மேக்ரோ தெரியும்ல? என்ன சார் மேக்ரோ? எக்ஸல்ல மேக்ரோ தெரியும்ல? மேக்ரோவா? அது தெரியாது சார். அப்போ நீங்க கிருஷ்ணமூர்த்தி சார் பாருங்க. மற்றபடி பேசிக்ஸ்ல நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல நிறைய தெரியும் உங்களுக்கு. ஆமா, சில மேக்ரோஸ் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மேக்ரோஸ் பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் மாஸ்டர் ஆகுது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. அமுதா மேடம் வேண்டியது கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லிக்கிடுவதை விட லதா மேடம் தான் கரெக்டா இருக்கும்னு என்னோட பார்வை. அதனால வந்து லதா டீச்சர் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது டீச்சர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார். லதா மேடம் சொல்றது வந்து ஜஸ்ட் என்ட்ரிங் ஆஃப் டாட்டா, வேறஸ் அவங்க சொன்னது வந்து இல்ல லதா மேடம் மாஸ்டர் எக்ஸல். எக்ஸல்ல என்ட்ரி மட்டும் இல்ல சார். எக்ஸல்ல மாஸ்டர் ஓகே சார். ஆனா இது வந்து அனாலிசிஸ் லெவல்ல அதுதான். அது கூட அதாவது அதுல நிறைய ஷார்ட்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அது கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னது ஒரு பக்கம்னா அது இல்லாதே பண்றதும் ஒண்ணு இருக்கு. அது வந்து லதா மேடம்க்கு தெரியும் ஓரளவுக்கு. இதையும் பார்த்தாங்கன்னா மாஸ்டர், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மெயின்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் சார். இது வந்து ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் சார். மெயின்லி ஃபார் ரிப்போர்ட்டிங். கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லி கொடுத்தது எக்ஸல் மாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா கத்துக்கலாம். அது முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இந்த திருக்குறளை பத்தி சொன்னாங்க இல்லையா, எனக்கு அதே பிரச்சனை தான் வந்தது. நான் என்ன இடுக்கன் வருங்கால் நகுக, அதுக்கு அடுத்த வரி எனக்கு வேணும். சரி, சாட் ஜிபிடி தான் வச்சிருக்கிறோமே அப்படின்ட்டு இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வேற வச்சிருக்கேன். $20 கட்டுறேன் மாசத்துக்கு. $20 கட்டி இடுக்கன் வருங்கால் நகுக அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா அது தப்பா சொல்லுது. அம்மா இடுக்கன் வருங்கால் நகுதல் வேண்டும். அந்த நேரத்தை சிரிக்கத்தான் தோணுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் சண்டை போட்டேன். 4 மணி நேரம் சண்டை போட்டு அது வந்து அதிகாரம் தப்பா சொல்லுது, குரல் எண் தப்பா சொல்லுது, குரலுடைய பொருள் தப்பா சொல்லுது. நீங்க தப்பு பண்ணீங்க. $20 எங்க கிட்ட கொடுத்து அதுகிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிருக்கேன். ஆனா மத்த வேலையும் செய்யுது. அதையும் சொல்லிருக்கேன் இல்லையா? 3 நாள்ல 1.5 லட்சம் ரூபாய் வேலைக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுது இல்லையா? அதுக்கு அதேதான் வேலை செய்யுது. அதை நீங்க செய்ய மாட்டீங்க இல்லையா? அதனால அதுக்கு கொடுக்குற உபதிரவத்தையும் வச்சுக்கலாம். கடைசியில என்ன சொன்னேன்னா, ஒன்னும் தெரியலன்னு சொல்லிடணும். ஏன் வந்து இந்த மாதிரி தப்பா ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல என்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் தான் கொடுக்குறேன் சார். அது கூட சொல்லுது சார். ஆமா, ஐ அம் நாட் அவேர் ஆஃப் திஸ் சொல்லுது. ஆனா கத்து கொடுக்க சொல்லுது. அவங்க வந்து சர்டன் இது வச்சிருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு மேல சில விஷயங்கள் இருக்குன்னா உங்களுக்கு வந்து என்கிட்ட கைசா வாங்கிட்டு நீ கத்துக்கிறது என்ன, எனக்கு ஃப்ரீயா கூட நான் வேணாலும் சொல்லி தரேன் அப்படின்னு. அதுக்கு இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துச்சு. இதுல போயிட்டு நீங்க பேசுறீங்க, எங்கள்கிட்ட இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் வராதிங்க அப்படின்னு நேரம் சொல்லிடுச்சு. அதுல இருந்தாலும் தெரியாது. ஆனா சார், இது வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொள்வது அத பத்தி கேட்கும்போது அது சொல்லுச்சான், நீ எதுக்காக பண்ணீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்காதன்னு சொல்லுச்சான். அது எவ்வளவு நல்ல வேலையெல்லாம் செஞ்சிருக்கு பாருங்க. இந்தியாவுல இருக்கிற இந்த மாதிரி ஏஐ டூல் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகையோட படத்தை கொடுத்து நீச்சல் உடையில கூட அப்படின்னா கொடுக்காது. அது வந்து என்னுடைய கொள்கைக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிடும். அதுக்காக பட்டுப்புடவை உங்க படத்துக்கு போட்டு பட்டுப்புடவையை கட்டுங்க அப்படின்னா அதுக்கு பச்சை கலர் தெரியுது, கிளிப்பச்சை தெரியுது, மயில் கழுத்து கலர் வரைக்கும் தெரியுது. திருக்குறள் தெரியல, ஆனா மயில் கழுத்து கலர் தெரியுது. அது யாரோ கொடுத்திருக்காங்க. எதை ஃபீட் பண்ணிருக்காங்களோ அதுதானே சார். அதான் சார் ஃபீட் பண்ணிருக்காங்க நல்லா. சார் திருக்குறள் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தமிழ்லயும் ஃபீட் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இப்ப என்ஜினியர்ஸ் டைமிங் இல்லைன்னு இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ் மாத்திருப்பாங்க. அது மாதிரி பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ்ல அந்த அக்சென்ட் கொடுத்து
தமிழ் மாத்திருப்பாங்க. அப்போ அது வந்து ப்ராப்ளம் வருது அதுல. அதான் அப்படிதான் சொல்றது. இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல கொடுத்தோம்னா கரெக்டா சார் ஸ்பெல்லிங்கோட சரி. இங்கிலீஷ்ல இருக்கிறத வந்து தமிழ் படுத்தும் போது அது இயல்பான தமிழா வர்றதே இல்ல. வராது வராது. அது ஏதோ ஒரு தமிழை போட்டு அது அப்படியே நிரப்பிடுது அது. ஆனா அந்த சுவை வரமாட்டேங்குது அம்மா இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ் அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன். தெரியுமா ஒரே வழி, தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கே இங்கிலீஷும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் டீப்பா, ஆமா அப்பதான் கரெக்டா வரும். ஆமா, இல்லைன்னா அது அந்த மாதிரி வரமாட்டேங்குது. சார் அதையே நம்ம பார்க்க முடியுது. சிலது வந்து கொடுத்துருக்கிறத நம்ம படிக்கும் போது கூட இது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆனது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. மேடம் எதனா பேசுறீங்களா? சார் யார் ஜூம் யூசர் இருக்காங்க, அவங்க யாரு? அவர்தான் அது. நான் ஆடியோ இங்க இருந்து வந்து அதான் பார்த்தேன். ஏன்னா உங்க இதுல வீடியோ மியூட்னு வீடியோ காமிக்குது, ஆனா மியூட்னு காமிக்குது, ஆனா வீடியோ ஒரு இடத்துல தனியா. மேடம் ஒரு தரம், கல்யாணி மேடம் 2 தரம். சார் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் வரல சார், எனக்கு எதுவும் புரியல சார், சாரி. தேங்க்யூ. நீ ஏதோ பேசுறீங்களான்னு தான் கேட்டேன் நான், வேற இல்ல பேசுறதுன்னா என்ன வேணாலும் பேசலாம் சார், பட் அந்தமான் சார் கூட வந்து கஷ்டம். சாரி. சரி, வேற ஏதாவது பேசுங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சா? சொல்லவே இல்ல. அது எப்போ முடிஞ்சு? நாங்க எவ்வளவு கதை அடிச்சுக்கிறேன், நீங்க எங்க இத்தனை பேர் இருக்கீங்க, மீட்டிங் முடிஞ்சும் இன்னைக்கு. அதுக்குதான் கேட்டோம், நாங்க இவ்வளவு கதை அடிச்சிட்டு இருக்கோம் நாங்க, நீங்க என்ன? இல்ல சார் தெரியலக்கா, நான் நினைச்சேன் மீட்டிங் இஸ் ஸ்டில் ஆன் நினைச்சேன். கல்யாணி அதாவது இன்னும் மீட்டிங் முடியல, முடிகிற தருவாய்க்கு வந்திருக்கு. ஓ ரெக்கார்டிங் இருக்கு. இப்படி இருக்கு இருக்கு இருக்கு. மீட்டிங் முடியல, ஆனா மீட்டிங்கை தவிர மத்ததெல்லாம் பேசிட்டோம். சோ எப்படி எடிட் பண்ண போறோம்? நீங்களும் வந்து ஏதாவது உளறுங்கறீங்க. வணக்கம் சார். சிவகுமார் சார், ஃபீட்பேக் எதனா கொடுக்குறீங்களா? சார் கேட்டுட்டே இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ண எக்ஸல் கத்துக்கிட்டு கிளாஸ்ல கேட்க நானும் என் பையனை போய் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணோம். எக்ஸல் என்னவா பேசிக்கெல்லாம் போனோம். அப்பவே 20,000 இது ஒரு முதல் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்து அடுத்த கிளாஸ் போறப்ப ஆளே இல்லை. நீயே என்ன டைப் பண்றான் கேட்க, நான் டவுட் சொல்றது கூட இல்லை, போடான்னு வந்துட்டேன் நான். அப்புறம் போன் பண்ணி கூப்பிட்டான், என்ன கேட்டா டவுட் பண்ணுறேன், கிளியர் பண்றது கூட ஆள் இல்லை, உங்ககிட்ட என்ன கத்துக்கு போறேன் விட்டுட்டேன். எக்ஸல் ஐ வாண்டட் டு லேர்ன். என் பிள்ளையுடைய பிளஸ் 2 புக் எல்லாம் எடுத்துதான் வச்சு நம்மளுடைய தேடி பார்த்துருப்போம், கிடைக்கல, எங்கே இருக்கு. ஐ ட்ரை டு லேர்ன். நீங்க சொன்ன மாதிரி வீட்டு கணக்கு, பென்ஷன் கணக்கு, இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் போட்டு கொடுத்தேன், சன் போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஒண்ணு. இப்ப எக்ஸல் ஷீட் எங்க வீட்டுல இருக்குனாக்கா, எங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் எக்ஸல் ஷீட்ல இருக்கு. அதுக்கு மேல எனக்கு இப்போ கத்துக்கூடிய ஆர்வம் இருக்கு, அதனால முடியுமான்னு தெரியல. தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க சார். கிருஷ்ணமூர்த்தி சார் எக்ஸலண்டா பிரசன்ட் பண்ணீங்க. ஐ லேர்ன் சம்திங் அபவுட் ஏதோ சொல்ல முடியும், பேர பிள்ளைகிட்ட இதை பத்தி பேச முடியுன்ற அளவுக்கு எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி சார். அது அந்த பர்பஸ் ஆகுது சார், அதுக்காக சர்வாகம். ஐ டூ கேன் டாக் சம்திங் அபவுட் எக்ஸல் ஷீட் கிராண்ட் டாக்டர், அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாளைக்கு போய் பிடிங்க தெரியும் சொல்லுங்க. இதெல்லாம் தாத்தா போங்க அடிக்காத, நீ எப்போ படிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்வாங்க அவங்க. அவங்களும் நம்மள கலாட்டா பண்ணுவாங்க, நானும் அவங்க கலாட்டா பண்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் கிருஷ்ணமூர்த்தி சார், இந்த வி லுக்அப்ல இருந்து ஹெச் லுக்அப்பும் எக்ஸ் லுக்அப்பும் எப்படி டிஃபர் ஆகுது? அது வி லுக்அப் வந்து ஓல்டு வெர்ஷன்ல தான் யூஸ் ஆகும், நியூ வெர்ஷன்லயும் வரும். ஹெச் லுக்அப், எக்ஸ் லுக்அப் அப்படின்றது நியூ வெர்ஷன் 2013ல இருந்து ஆரம்பிச்சு 365 அந்த மாதிரியான வெர்ஷன்ல தான் யூஸ் ஆகும். இது வெர்டிகல் லுக்அப்ன்றது மேல இருந்து பார்த்துட்டு அதுல இருந்து ஹரிஜான்டலா என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை. ஆமா, இது ஹெச் லுக்அப் வந்து மேல இருந்து கீழே இப்படி உள்டா வரும். இது அதுக்கு ரிவர்ஸா உள்ளது. அதுக்கடுத்து எங்க இருந்து எங்க வேணாலும் எடுக்கிற மாதிரி ஒரு டோட்டலா ஹரிஜான்டலாவும் வெர்டிகலாவும் எதை கொடுத்தாலும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு எக்ஸ் லுக்அப். ஒரு மொத்தமா போட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு மொத்தமா எடுத்து கொடுத்துட்டோம்னா அது எடுத்து ஹெச் ஹரிஜான்டலாவும் வெர்டிகலாவும் எங்க இருக்கோ அதை எடுத்து கொடுத்துரும். அது அந்த மாதிரியான அந்த பர்பஸ். திரும்ப வருவோம் ஒரு நாள் தனியா அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட வருவோம். இல்ல நீங்க இதுல போயிட்டு சாட் ஜிபிடில போயிட்டு எக்ஸ் லுக்அப் இந்த மாதிரி எளிமையான முறையில் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வாட்டு கொடுத்தோம்.
சார் அதுவே இதுல கற்றுக் கொடுத்துரும். இன்னொரு இது பண்ண சொல்லுங்க விரும்புறேன். அந்த சொல்லுங்க. ஆரம்பத்துல வந்து சக்கரபாணி சார் வந்து இந்த லோட்டஸ் 1 2 3 எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஆரம்ப கட்ட ஆமா வரலாறு சொன்னாரு. அது ஆமா ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல். தேங்க்யூ. நான்லாம் லோட்டஸ் 73ல தான் பிகினர். அப்பெல்லாம் 85ல கத்துக்கிட்டு 85க்கு முன்னாடியே இருந்து கத்துக்கிட்டு அதுலதான் கத்து. ஆனா ஒரு சில ஐஆர்ஆர் கால்குலேஷன் இந்த மாதிரி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஸ்லைட் ரூல் வச்சிட்டு இருக்கிற ஆளுகளும் இருந்தாங்க. ஸ்லைட் ரூல் யூஸ் பண்ணிட்டு 15 to 45 டேஸ் வரைக்கும் ஆகுமா அந்த மாதிரி ஐஆர்ஆர் கால்குலேஷன் பண்றதுக்கு. லோட்டஸ் 1 2 3 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓரளவு எடுத்து ஒரு 1 வீக் உள்ளார எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்ப வந்து ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி பண்ணுங்க. நீங்க என்ட்ரி பண்ணிட்டு வித்தின் எ செகண்ட் ஐ வில் கிவ் த ஐஆர்ஆர் வேல்யூ அப்படின்னு சொன்னோம். அதே நபர் ரொம்ப அதிசயமா அப்படியே உற்சாகத்துல குதிக்கிறாரு அவர் பாட்டுக்கு. எப்படிங்க அப்படின்றாரு. அதை பண்றதுக்கான வேல்யூ ஒரு கன்சல்டன்ட் 15 lakhs சார்ஜ் பண்றாங்க ஐஆர்ஆர் கால்குலேஷன் மட்டும். ஐஆர்ஆரோட டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு ஒரு 5 lakhs வச்சுக்கோங்க. ஒரு 10 lakhs rupees ஒர்த் ஆஃப் இது வந்து இந்த ஐஆர்ஆர்ல மட்டும். இது எல்லாம் வந்து இந்த கோல்ட் சீக்ல கொண்டு போயிட்டு நம்ம லிங்க் பண்ணலாம். நமக்கு வேண்டியது என்ன 12% வந்தா தான் நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ஆகும். இல்லாட்டி சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பிபிபி ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி மோர் தேன் 12% கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா தான் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அது வருதா இல்லையா அப்படின்றது அப்படி ரிவர்ஸ் கால்குலேஷன்ல கொண்டு போய் கோல்ட் சீக்ல போய் போட்டோம்னா எக்ஸலண்டா இருக்கும். இதுல we can earn also. அந்த அமௌண்ட்டையும் ரெவல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கத்துக்கிட்டா இதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இதையும் நம்ம ரொம்ப இன்டெப்தா கத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஒரு காலேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இதெல்லாம் கத்துக் கொடுக்கவே மாட்டாங்க யாருமே. அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இது ஏதோ சரி ஐஆர்ஆர் கால்குலேஷன் ஐஆர்ஆர் போட்டா வந்துருது. அந்த மாதிரி வருதுன்றதை விட வாட் இஸ் ஐஆர்ஆர், அதனால அதோட பேக்ரவுண்ட்ல என்னென்ன இருக்குது, எவ்வளவு இன்புட் நம்ம எடுக்கணும், எப்படி கொண்டு வரணும், ஹவு டு கெட் த அவுட்புட், இதெல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா இன்னும் எக்ஸலண்டா சைன் பண்ணலாம். எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி. அது நாட் ஓன்லி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சார் வினய்தீர்த்தன் சார் இப்ப தான் வந்திருக்காங்க கடைசியில. இப்போ வந்து அந்தமான் சார் சொன்னாரு இல்ல, ஒரு வேலையை வந்து நம்ம எப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இன்னொரு ஆளுக்கு எவ்வளவோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது நம்ம வந்து we are saving that money இல்லையா சார்? இப்படிதான் வந்து மத்தவங்களோட வேலையை சாப்பிடுதா சார்? இல்ல அப்படி இல்ல, நம்ம நிறைய வேலைகள் செய்யறோம் அப்படின்னு அதுக்காக இது இப்படிதான் சொல்ல வரேன். புரியுது சார். சும்மா அதாவது ஒரு வேலை வந்து ஒரு 15 நாள் 20 நாள் செய்ய வேண்டிய வேலைய அது நீங்க பிகினிங்லயே சொன்னீங்க. நீங்க ஒரு வேலையை வந்து செய்ய முடியாது அப்படின்றாங்க. செஞ்சிருக்கேன் நான், அதுதான் சொல்ல வரேன். அதான் நீங்க எடுத்த உடனே சொன்னீங்க. நீங்க அதாவது வந்து அதுக்கு 1.5 லட்சம் தரேன்னு சொன்னாங்க, 3 நாளைக்குள்ள முடிச்சு கொடுத்தா அப்படிங்கிறப்ப this becomes very helpful அப்படின்னு சொல்லுங்க. மத்த நேரம்னா நமக்கு சேவ் ஆகுது. நம்ம நேரத்துல வேற வேலைகள் ஏதாவது அடுத்தடுத்த வேலைகளுக்கு அடுத்து போயிட்டோம். அது ஓகே சார். பட் அந்த சைடுல ஒரு ஆள் வேலை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவருடைய வேலை அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? இல்லையா, அவர் வந்து 30 நாள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. அது கரெக்டா பண்ணுவாங்கன்னு தெரியாது, பெர்ஃபெக்ஷனா பண்ணவும் தெரியாது. இது வந்து இது ஏன் இவ்வளவு டேல் ஆச்சுன்னா he has to refer many books. பல புக்கை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு, பல கோட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதை நாங்க ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப இந்த மாதிரி இந்த கோடெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்தேன். அது அழகா கொடுக்குது. இது இந்த கோட்ல இது சொல்லுது, இந்த கோட்ல என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அப்ப திருக்குறள்ல தப்பு செய்யற மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சிருமா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு படியிலையும் நம்ம பார்க்கணும். பார்த்து அது தட்டி செதுக்கி ஒரு அழகா கொண்டு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுத்தோம். ஓகே சார். அந்த தப்பு ஈவன் மேனுவல் ஆல்சோ இட் ஹேப்பன்ஸ். மேனுவலும் பண்ணும். அது நம்ம எப்படி அது நம்ம கொடுக்கற போறோம். அவருக்கு யாரு வாங்குறாரோ அவர் ஒரு பாப்பாரு இல்லையா, அவர் பார்த்தாரு எல்லாம் ஓகே ஓகே அப்படின்ட்டாரு, நான் ஐ அம் ஹாப்பி அப்படின்ட்டாரு. ஓகே சார், தேங்க் யூ சார். எனக்கு எங்க சம்பள பட்டியல் நாங்க போட்டதுக்கு சார் கவர்மெண்ட் சர்வீஸ்ல 30ஆம் தேதி போடுறதுக்கு 20ஆம் தேதி ஆரம்பிக்கும். போட்டு கடைசி 3 நாளைக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்ப அப்படி எல்லாம் இல்ல சார். 18 லட்சம் எம்ப்ளாய்ஸ் சார். 12 மணிக்கு தான் பேங்க்குக்கு போகுது சார் எல்லா டீடைல்ஸும் சாப்பிட்டு. அடுத்த ஆஃப் அன் அவர் இந்த அக்கௌண்ட் 18 லட்சம் எம்ப்ளாய்ஸ் தான் பெரிய ஒன்று சார். ரொம்ப அது அதிகாரி எப்படி நடக்கும் நினைக்கிறது சந்தோஷப்படும், பெரும்படும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு நாள் முன்னாடி ஒர்க் பண்ணுவோம், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. அதை விட பெரிய விஷயம் நடக்குது. இது எனக்கு லேமன், நான் கவர்மெண்ட் சர்வீஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. நன்றி சார், நன்றி.
ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வர்றப்ப வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு போகும், அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இப்ப ஏஐ வர்றப்ப இந்த மாதிரி ஆயிடுமே. இப்ப கல்யாணி மேடம் கேக்குறது அதே கேள்வி. இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு? ஒண்ணும் ஆக போறது இல்ல. அதாவது நீங்க எதை கொண்டு வந்தாலும் நெகட்டிவா பேசுறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. வேலை போயிடும், இது போயிடும், அது போயிடும் சொல்றவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அது வேலையை பார்த்து அது பாட்டு நாங்க போயிட்டே கடந்து போயிட்டே இருக்கோம். யாரு சொன்னாலும். அதாவது ஒரு டிசிஎஸ்ல இருக்கிற ஒரு சிஇஓ சொன்ன வேர்டிங் வந்து அது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது யாரு வந்து ஸ்கில் வந்து அன்பிட்டா இருக்கிறாங்களோ, ஏஐயோட இப்ப வேலை பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப கொடுக்கப்பட்ட ஒரு டைம், நீங்க 2 நாள்ல வேலை செய்யணும், 3 நாள்ல வேலை செய்யணும்னா, அந்த 3 நாள் வந்து நீங்க ஏஐயோட டெக்னாலஜியோட செய்யறதுக்கான டைம் தான் 3 days. நீங்க அது எனக்கு ஏஐ எல்லாம் தெரியாது, நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு எக்ஸல் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க யூ வில் டேக் 10 days டைம். இல்ல அதாவது நினைக்கிறது இல்ல, அதாவது என்னுடைய திறமையை நான் மேலும் மேம்படுத்திக்க மாட்டேன்றது ஒரு கம்யூனிகேஷன். அது மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு, அந்த தொழில்நுட்பத்தை நீ கத்துக்கிறீன்னா நீ வந்து உன்னோட திறமையை மேம்படுத்திக்கிறேன்ற அர்த்தம். உங்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தை மேம்படுத்தல அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் நீங்க வந்து பிரயோஜனப்பட மாட்டீங்க. அடுத்த காலகட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே சார். ஒரு நிமிஷம் சார், நிகழ்ச்சி முடிச்சிடறேன் சார், நிறைய டைம் ஆயிடுச்சு. நீங்க பேசுங்க, நான் முடிச்சிட்ட பேர் பேசுங்க, ஓகேங்களா? கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஒரு நிமிஷம் சார், ரெக்கார்டிங்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், நீங்க பேசுங்க. எனக்கு எடிட்டிங் வேலை எல்லாம் நிறைய ஆயிடும், அதனால சொல்றேன், வேற ஒன்றும்.